போனா 6வது பாசுரம் வரைக்கும் திருப்பாவில 6வது பாசுரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது எப்படின்னா இதுல முதல் 5 பாசுரங்கள் எப்படி நோன்பு நூற்கணும் அப்படிங்கிறத பத்தி ஆண்டாள் ரொம்ப அந்த ஒரு 5 பாசுரங்களை சொன்னா. 2ஆம் 5 பாசுரங்கள்ல கிருஷ்ணன்ட்ட ரொம்ப பிரேமையா இருக்கிறவாளுடைய யார் இருக்காளோ அந்த 1000 சிறுமிகளை எழுப்புறா. 2வது 5 பாசுரங்கள், அதாவது 6ல இருந்து 10 பாசுரங்கள் அப்படின்னு பெரியவா சொல்வாத. அப்புறம் 3ஆம் 5 11ல இருந்து 15 வரைக்கும் கிருஷ்ணன்ட்ட பிரேமையாக உள்ள பெரும் குலத்தில் பிறந்த பெரிய கன்னிகைகள், அதாவது நங்கை மீர் அப்படின்பா. இதெல்லாம் 1000 சிறுமீர்கள் சொல்லிட்டு இருப்பா. அந்த வரும்போது நங்கை மீர் சொல்வா. நங்கை மீர்ங்கிறது அந்த சிறுமிகளுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அது. அந்த மாதிரி கூப்பிடுறா அப்படி மாதிரி பெரியவா சொல்வாத. இப்ப நம்ம 7வது பாசுரம் நாம நீங்க பார்க்கணும். அது 7வது பாசுரம். 7வது பாசுரம் இத பூபால ராகத்துல இதுக்கு விட்டு அமைச்சிருக்கா. இதுக்கு கீசிகி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ பேய்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் போசை விடுத்த தைரவும் கேட்கலையோ, நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திறவேலோ ரம்பாவாய். 7வது பாசுரம். இது 22ஆம் தேதி. இது தினம் ஒரு பாசுரம் மாதிரி இருந்தா 22ஆம் தேதி இதுக்கு வியாக்கியானமும் இதுவும் சுவாபதேசமும் பார்த்துருக்கணும். அந்த பாசுரத்தை இன்னைக்கு நம்ம பாசுரம் பாக்குறோம். இந்த பாசுரத்துல நோம்புக்கு வராம தூங்கிட்டு இருக்கிற இன்னொரு ஆச்சரிய சிறுமியை எழுப்புறாளாம் ஆண்டா. நோம்புக்கு பாவைக்கு ரொம்ப நோக்கணும். ஒவ்வொருத்தரையும் வர சொல்லியிருக்கா. முதல் நாளே சொல்லியிருக்கா. வல்ல அதுக்காக தூங்கிட்டு இருக்காளாவோ அவளை போய் எழுப்புறா. அதுல கீசி சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து குருவிகள் கீச்சு சத்தம் போடுறதான். இந்த குருவிகள்ல வலியன் குருவின்னு ஒரு குருவி இருக்கு. இது எப்படின்னா ஜதையாதான் ஜோடியா தான் இருக்குமா. ஒன்றோட ஒண்ணு சேர்ந்து எல்லா இடங்களிலும் பேசின பேச்சரவும் கேட்கலையோ, கீசி என்று எங்கும் ஆனை சாத்தன்ங்கிறது வலியன் குருவியை சொல்லுவா. அது கத்துறத அது கேட்கலையோ, அது பேசுற பேச்சரவும் பேச்சு சப்தம் கேட்கலையோ, பேசிக்கொண்ட பல பேச்சுக்களில் இறைச்சலை கேட்கலையா அப்படின்னு கூட அர்த்தம். இறைச்சல் இது அப்படி ஒண்ணு பேசுறது, இந்த குருவி ஒண்ணு பேசுறது, அந்த குரு பேசுறது, உடனே இது ஒண்ணு பேசுறது, இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான். இந்த பேசுற பேச்சரவும் கேட்கலையா, கீசி என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ, இது உங்களுக்கு காதல கேட்கலையா. வெளியில இருக்கிறவா சொல்றா, உள்ள அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கு தூங்குறது, அதுக்கு சொல்றாளாம் இந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, இந்த குருவிகள் பேசுற சத்தம் கேட்கலையா. பேய் பெண்ணேங்கிறா. பேய் பெண்ணேன்னா மதிகட்ட பெண்ணே, புத்தி இல்லாத படுத்து தூங்குறியே அப்படின்னு ரொம்ப உரிமையோட கோச்சுக்கிறானா. பேய் பெண்ணே. பேய்னாக்க நோம்புக்கு வராமல் பொழுது விழிச்சதுக்கு அப்புறம் கூட இந்த குருவிகளுடைய பேரரசனையும் காதல வாங்காத பெண் ஆயர் சிறுமி அப்படி இருக்கு வியாக்கியானம் பண்ணுவா. பேய் பெண்ணுங்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த தூங்கிட்டு இருக்க எப்படி தூங்குற, இந்த குருவிகளா சத்தம் போடுறது அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கியே பேய் பெண்ணே அப்படின்னு கூப்பிடுறாளாம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, காசும் பிறப்பும், காசுனாக்கா காசு மாலை அணிஞ்சிட்டு இருக்காளாம் அந்த பொண்ணும். அது காசும் பிறப்பும்னாக்க அதாவது அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து அணிஞ்சு நிற்கிற சில நகைகள். குழந்தை பிறந்த உடனேயே ஒரு சில நகைகள் போடுவா. அது வளர நகைகள் போடுவா. அந்த நகைகள்லாம் கட்ட மாட்டா. அந்த நகைகள் இதெல்லாம் எப்படின்னாக்க காசும் பிறப்பும் கலகலப்ப கை வைத்து கலகலன்னு சத்தம் போடுறதான். இதுல அவளுடைய கைகள் எல்லாத்திலயும் சத்தம் போடுறதான். எப்ப எதுக்காக சத்தம் போடுறது? காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று நான் வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால். வாச நறுங்குழல் ஆட்சியர் யாரவா? ஆட்சியரவா அந்த ஆட்சியர், அதாவது அந்த யாதவ பெண்கள் அங்க இருக்கிற அந்த பெரியவாங்க. அவ எப்படி இருக்கிறவா? வாச நறுங்குழல் ஆட்சியர், வாசன திரவியங்களால வாசனை சேர்க்கப்பட்ட நல்ல கூந்தலை உடைய கோபஸ்திரிகள் அப்படிங்கிறார். வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்கலையோ.
தயிர் கடையறதுக்கு ஒரு இது இருக்க, மரத்தால் ஆன உபகரணம், தயிர் கடைவதற்கே உள்ள மத்து, மரக்கரண்டி மாதிரி ஒண்ணும். அதால தயிர் கடையிற சத்தம் கொடுக்க கேட்கலையா? முதல்ல குருவிகள் பேச்சு கேட்கலையா? அடுத்தது கோபஸ்திரிகள்லாம் தயிர் கடையாளே காலம்பரை எழுந்திருந்து சத்தம் கொடுக்க கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய், முதல்ல பேய் பெண்ணேன்றா, இப்ப அடுத்தது நாயக பெண் பிள்ளாய். நாயக பெண் பிள்ளாய் என்ன அர்த்தம், என்ன வியாக்கியானம் பண்றா? நோன்புக்கு தலைமை வகித்து அதை நடத்துவதற்கு தகுதியானவளே நாயகம். அந்த பெண் பிள்ளை அவர் நாயகமா இருக்காளாம். எதுக்கு நாயகம்னா நோன்பை தலைமையேற்று நடத்துறதுக்குள்ள தகுதிகள்லாம் இருக்கா அவளுக்கு. அதனால நாயக பெண் பிள்ளாய். இந்த பெண் பிள்ளை பெண் பிள்ளைங்கிற வார்த்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார வார்த்தை. இதெல்லாம் அந்த பக்கம் பாண்டி நாட்டு வார்த்தை. பிள்ளையும் சொல்ல மாட்டா, பெண் பிள்ளைப்பா. அந்த பெண் பிள்ளை தான் அதுக்கப்புறம் ரொம்ப கொலோக்கியலா பொம்பளை அப்படின்னு வந்ததுதான் காரணம். பெண் பிள்ளை பெண் பிள்ளைங்கிற சொல்லி அப்புறம் பொம்பளை அப்படின்னு மாதிரி ரொம்ப கொச்சையா பேச ஆரம்பிச்ச அப்புறம் பெண் பிள்ளாய், பெண் பிள்ளையே. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாயக பெண், அதாவது நாராயணனுடைய அவதாரம். நாராயணன் மூர்த்தி கேசவன், நாராயணனுடைய அவதாரமான கேசி என்கிற அசுரனை கொண்ட கேசவன் நாராயணனுடைய அவதாரம். அவ யாரு? கேசவன். கேசவன் யாருன்னா கேசிங்கிற அசுரனை கொன்றவன். அது கொன்றவன் யாரு? கேசவன். அந்த கேசவனுக்கு யாருக்கு பேரு? கிருஷ்ணனுக்கு பேரு. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. டைரக்டா சொல்லல, கிருஷ்ணன் சொல்லல, நாராயணன் மூர்த்தி கேசவனை அப்படின்னு போட்டு அது அதாவது அந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளவு அடைமொழி கொடுக்கிறா பாருங்க. அதுல நாராயணன் மூர்த்தி யாரு? கேசவன். அந்த கேசவன்கிறது யாரு? கேசிங்கிற அசுரனை கொன்றவன் ஆகிய கண்ணனை. கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அதை கேட்டுட்டே படுத்துட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் வெளியில வரபோது அந்த கிருஷ்ண கானம் பண்ணிட்டே வரமே, அதை கேட்டுட்டே நீ படுத்துட்டு இருக்கியா? கேசம் உடையா இருக்கிற, உடல் பூச்சி போயிருக்க, ரொம்ப ரொம்ப ஒளி பெற்று இருக்கிய, நீ கதவை திறப்பாயாக, இப்படி எல்லாம் சொல்ற. இப்படிதான் கூப்பிடுற. குருவிகள்ல இந்த வலியன் குருவிகள் இது எப்படின்னா காகங்கள், இந்த காகங்களை போல விடிய காலையில சீக்கிரமே இருந்து ரெட்டை ரெட்டையா கத்துமா. ரெட்டை ரெட்டையா கீசு 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 கத்தும். அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து சப்திக்கும். இது ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த சப்தம் ரொம்ப இனிமையா இருக்கும். அந்த இனிமையான சப்தத்துல நீ இன்னும் கொஞ்சம் கேட்கலான்றதா தூங்குறையோ? கீசி சென்றங்கும் ஆனை சாத்தனும் கலந்து பேசின பேச்சரவும் கேட்கலையோ? உனக்கு கேட்கலையா? இல்ல கேட்டு விட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தூங்கிட்டு இருக்கியா? தொடர்ந்து தூங்குறையா? அந்த குருவிகள் என்ன சொல்றது? நான் ஏதோ ஒரு ஆண் குருவியோ பெண் குருவியோ சொல்றதான், நான் இறஜேட வெளியா போறேன், குஞ்சு குழந்தைகளெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, பொழுது வெடிச்சு கொடுத்து அப்படின்னு சொல்றதான். அந்த பேசுறவன் நீ கேட்கலையா? எங்கும் கலந்துங்கிற அந்த பேச்சரமும் எல்லா இடத்துலயுமே கேட்கறத உனக்கு கேட்கலையா? எங்களுக்கு நாங்க வெளியில இருக்கவங்களுக்கு கேட்கறத உனக்கு கேட்கலையா? ரெண்டு பறவைகள், வலியன் பறவைகள் கலந்து பேசுவதை கேட்கிற போது உனக்கு நாமும் கிருஷ்ணனோட சேர்ந்து சந்தோஷம் அடைகிறதுக்கு தோணலையா? ரெண்டு வலியன் குருவிகள் இருக்க, ரெண்டு பேசிக்கிறத அதை பாக்குற போது உனக்கு நான் கிருஷ்ணனோட போய் இந்த நோன்பு போது கிருஷ்ணனோட நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கறது கூட உனக்கு தெரியலையா? இப்படி எல்லாம் வியாக்கியானம் பண்றா. இதுக்கு பேய் பெண்ணே, இரண்டு குருவிகளின் பேச்ச கேட்டுட்டு தூங்குறியே நீ. பேய் தான் ராத்திரியோட தூங்காது, அதுதான் வெடிகால வேலையில தூங்கும். பேய் பெண்ணே, ஆணி சாத்தன் ஏன் கீசு கீசுன்னு கத்துக்க தெரியுமா? நம்ம கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அவன் சொல்றோம். அந்த கிருஷ்ணாங்கிறது நாம இன்னும் சுருக்கி என்ன சொல்றோம்? கிருஷ்ணான்னு பாத்துட்டோம்னா ரொம்ப நம்ம பாசத்தோட அவனை அந்த குழந்தைய கிச்சு 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 கிச்சுங்கிறோம். இது அந்த குருவிகள் கேட்கறது. கிச்சு கிச்சுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அதுகள் பேசிக்கிறது. அத கீசு கீசு கீசுன்னு அது கிருஷ்ணனுடைய பேரை அதுவும் சொல்றது. இது உனக்கு தெரியலையா? இப்படிதான் கேட்கறான். நம்மள்டே தெரிஞ்சுக்கிறது வார்த்தை அது. பகவானுடைய பெயரை நாம கிச்சு கிச்சு சொல்றது, அது கீசு கீசுங்கிறத எனக்கு தெரியலையா உனக்குன்னு கேட்கறான். இந்த மாதிரி கிருஷ்ணனுடைய நாமத்தை அதுவும் சொல்றத இது கூட தெரியாம நீ தூங்குறீங்க. ஏ பேய் பண்ணே, ஏ தேசம் உடையாய் தெர கதவை தராங்கிற. அதாவது இது எப்படின்னா சூப்பனக ராட்சசி தான். அவ ரஜோகுணம் உடையவோ. அந்த ராட்சசி கூட ராமன்ட்டு ஆசைப்பட்ட. தமோ குணம் உள்ளவர்கள் எப்படின்னா அவ பூதம் இதை உத்தேசித்து அவ யாகம் பண்ண ஹோமம் பண்ணுவா. ரஜோகுணம் உள்ளவா யஷ்டர்கள் ராட்சசர்களை உத்தேசிச்சு அந்த ஹோமம் எல்லாம் பண்ணுவா.
சத்துவகுணம் உள்ளவாள்லாம் தேவர்களை முன்னிட்டு கோபம் பண்ணுவா. நீ சத்துவகுணம் இல்லாம இப்படி தூங்குறையே பேய் பெண்ணே. பேய் பெண்ணேங்கிறது இவ்வளவு அர்த்தம் சொல்றான். கண்ணனை தரிசிக்கிறதுக்காக உனக்கு ஆசை இருந்ததுன்னா உனக்கு தூக்கம் வந்திருக்குமா? எப்போ போது விடியும் எப்போ கண்ணனை தரிசிப்போன்னு தூங்காம இருக்க மாட்டியா? அந்த அனுபவத்துல உனக்கு, அந்த கிருஷ்ணனுடைய அனுபவத்துல உனக்கு ஊக்கம் இல்ல, உற்சாகம் இல்ல, ஸ்ரத்தை இல்ல, ஆசை இல்ல. அதனால பேய் பெண்ணே. ஏன் இப்படி எல்லாம் பெண்ணை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா, ஏன் இப்படி எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னாக்க, பகவானுக்கு பிரதிகூலர்கள், அனுகூலர்கள், உதாசீனர்கள் மூன்று வகையா பகவானுக்கு பிரதிகூலர்கள், அனுகூலர்கள், உதாசீனர்கள் 3 பேர் இருக்கா. இவை எல்லாமே பகவானுக்கு சரீரம். அதனால பகவான்கிட்ட பக்தி இல்லாதவர்கிட்ட கூட நாம இறக்கப்படணும் அப்படிங்கறது இது காமிக்கிறது. அதுக்காக பேய் பெண்ணே நீ வான்னு கூப்பிடுறா. உள்ளே இருக்கிற பொண்ணு சொன்னாலாம், ஆனைச்சாத்தன் குருவியெல்லாம் கத்துறது, வெளியே கத்துறது, அது அந்தரமா பேசுறது, நான் கேட்கணும் அப்படின்னாலாம். உடனே வெளியே இருக்கிற சொன்னாலும் உனக்கு சொல்றேன் கேளு. பாகவதம் சொல்றது, ஸ்ரீமத் பாகவதம். அவதூதர் ஒருத்தர் இருந்தார். அவர் துள்ளி குதிச்சுட்டு தெருவுல போயிட்டே இருந்தார். இத எது மகாராஜன் பார்த்தான். பார்த்துட்டு அவரை கேட்டான், என்ன சுவாமி இவ்வளவு சந்தோஷம் அப்படி கேட்டான். அதுக்கு அந்த அவதூதர் சொன்னாராம், எனக்கு ஆச்சாரியர்கள் 4 ஆச்சாரியார்கள் தேனை சேகரிச்சு வைக்க கூடாதுன்னு தேனி நான் தெரிஞ்சுட்டேன். தேனை சேகரிச்சு வச்சிருந்தோம்னா யாராவது எடுத்துட்டு போயிடுறா. நெருப்ப காட்டி பந்தத்தை போட்டு எடுத்துட்டு போயிடுறா. அதனால தேனை சேகரிச்சு வைக்க கூடாதுன்னு தேனி தெரிஞ்சுட்டேன். இது தேனி எனக்கு ஒரு ஆச்சாரியன். சொந்த வீடே இல்லாம கரையான் புற்றில் வாழும் பாம்பு இருக்க, அது ஒரு ஆச்சாரியன். ஆகாயத்துல சந்திரன் வளர்றது தேயறது, இத பார்த்துட்டு உடம்பு வளர்ந்தாலும் தேய்ஞ்சாலும் ஆத்மா அழியாதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன். அதனால சந்திரன் ஒரு ஆச்சாரியன். இப்படிதான் சொல்றாரு அவர். ஒரு பட்சி இந்த மாதிரி ஆச்சாரியன். அதாவது எப்படின்னா, அவளுடைய அந்தரமா பேசுறதுல கேட்கலாமே அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த மாதிரி சொல்ற, இது வியாக்கியானம் பண்ணுவா. அதுதான் பாகவதத்திலிருந்து எடுக்கிற அவதூதக்கூடிய எடுத்து சொல்றா. இத ஒரு கட்சி காலம்பரை எழுதிருந்து ஆகாரத்தை தேடுறதுக்கு முன்னாடி பத்தினிட்ட சொல்றதான், தெற்கு திக்குல இருந்து ஒரு வேடன் வருவான், அவனால் ஆபத்து இருக்கு, அவன் தான் யமன், ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்றதை கேட்டேன். இந்த பட்சியும் ஒரு ஆச்சாரியன். 4 சொல்றாராம் அந்த அவதூதர். அதனால பேய் பண்ணே, நீங்க கதவை திறந்து வெளியே ஆனைச்சாத்தன் பறவையிலிருந்து சில அபூர்வமான விஷயங்கள்லாம் கட்டிக்கொள்ளலாமே, தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னாலும் வெளியே இருக்கிறவா. அதுக்கும் அந்த பெண் உள்ள இருக்கிற பெண் பேசாம இருந்தாலாம். உடனே வெளியே இருக்கிறவா உள்ள இருக்கிற பொண்ணு கதை சொல்றா. ஆனைச்சாத்தன் குருவிகள்லாம் அந்தரங்கமா பேசிக்கிறது, இதை போய் நான் கேட்கணுமா என்ன அப்படின்னாலாம் உள்ள இருக்கிறவா. உடனே வெளியே இருக்கிறவா சொன்னாலாம், உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு கதை இருக்கு. ஒரு அவதூதர் ஒருத்தர் இருந்தார். அவர் துள்ளி குச்சில் ரோட்ல போயிட்டு இருந்தார். எது மகாராஜன் அவரை பார்த்தான், இவ்வளவு சந்தோஷமா போறீரே, என்ன சமாளிச்சா, என்ன அப்படியே சந்தோஷத்துக்கு என்ன காரணம் கேட்டான். எது மகாராஜன் அவரை கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரா, அவதூதர் சொன்னாரா, எனக்கு 4 ஆச்சாரியர்கள் இருக்கு, 6 ஆச்சாரியர்கள் எனக்கு 4 பேர், குரு எனக்கு 4 பேர், அதனால நான் சந்தோஷத்துல போறேன். யாரா தெரியுமான்னு சொன்னாராம் அந்த அவதூதர் எத்து மகாராஜன்ட்ட. தேனை சேகரிச்சு வைக்க கூடாதுன்னு தேனி தெரிஞ்சுட்டேன். தேனி இருக்க அந்த அதுல இருந்து நான் தெரிஞ்சுட்டது, தேனை சேகரிச்சு வைக்க கூடாது, இது ஒரு ஆச்சாரியன். சொந்த வீடு இல்லாமல் கரையான் வீட்டில் வாழும் பாம்பு ஒரு ஆச்சாரியன். ஆகாசத்துல சந்திரன் வளர்றதையும் தேய்கிறதையும் பார்த்தேன். உடம்பு வளர்ந்தாலும் தேய்ச்சாலும் ஆத்மா அழியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். அதனால சந்திரன் ஒரு ஆச்சாரியன். ஒரு பட்சி காலம்பரை எழுந்து ஆகாரத்துக்காக போறதுக்கு முன்னாடி பத்திரிட்டு சொல்றது, தெற்கு திக்குல இருந்து ஒரு வேடன் வருவான், அவனால் ஆபத்து, அவன் தான் யமன், அந்த ஜாகிரதையா ஆயிரும் சொல்லிட்டது. அதனால இந்த பட்சியும் ஒரு ஆச்சாரியன். எனக்கு இது மாதிரி 4 ஆச்சாரியன் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதூதர் சந்தோஷமா குச்சின்னு போனாராம். அதனால பேய் பண்ணே, நீயே கதவை திறந்து வெளியில கேளு, இந்த ஆனைச்சாத்தன் பறவைகள்லாம் என்ன கத்துறதுன்னு கேளு, இந்த அபூர்வமான விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு வெளியில இருக்கிறவன் சொல்லலாம். அதுக்கு அந்த உள்ள இருக்கிற பொண்ணு ஒண்ணுமே பதில் சொல்லலையா. உடனே வெளியில இருக்கிறவன் உடனே சொல்ற, உனக்கு கண்ணண்ட மோகம், அங்க மோகங்கிற பேய் பிடிச்சு போச்சு, அதனாலதான் நீ இப்படி படுத்திட்டு இருக்க. பொழுது படிச்சதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன், இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேளு. காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேத்து. காசுங்கிறது கழுத்துல போட்டுருக்கிற ஆபரணம்.
கழுத்துல போட்டுக்கிறது என்ன காசு மாலை வச்சுக்கணும் காசு மாலை. பிறப்பும் என்னன்னாக்க பிறக்கிற போதே குழந்தைகளுக்கு போடுறது, பெண் குழந்தைகளுக்கு அச்சுத்தாலி, ஆமைத்தாலி அதெல்லாம் போடுவா, கையில வளையல் போடுவா, காதுல தோடு போடுவா, மூக்கல மூக்குத்தி போடுவா. இந்த மாதிரி ஆபரணங்கள் 3 பிரிவு அப்படின்னு அந்த காலத்துல சாஸ்திரம் சொல்றது. அதாவது பெண்களுக்கு 3 பிரிவு ஆபரணங்கள். நித்திய ஆபரணம், சாமானிய ஆபரணம், விசேஷ ஆபரணம் 3. அதாவது சுமங்கலி பெண்களுக்கு நித்திய ஆபரணம். சுமங்கலி பெண்கள் அவளுக்கு நிச்சயமா ஆபரணம் கேட்டே கூடாது. என்னன்னா திருமங்கல்யம், மூக்குத்தி, காதல கம்மல், 2 கைகளிலும் வளையல்கள், காலில் மெட்டி, இது எப்பவும் இருக்கணும் சுமங்கலிகளுக்கு. இது நித்திய ஆபரணம் அவளுக்கு. அப்புறம் சாமானிய ஆபரணம் அப்படின்னா சொந்தக்காரத்துக்கு போறா, சுபகாரியங்கள் நடக்கிறதாங்க. அங்க போற போது இந்த நித்திய ஆபரணத்தோட சில ஆபரணங்களை கூட சில ஆபரணங்களை போட்டுட்டு போவானா. அதான் ஆடம்பரம் இல்லாம இருக்குமானானது. அதெல்லாம் சாமானிய ஆபரணம். அதுக்கப்புறம் விசேஷ ஆபரணம் அப்படின்னா தங்காத்துல ஏதாவது விசேஷம் நடந்தது, ஒரு கல்யாணம் காட்சி நடந்தது, பூச்சியுடன் நடந்தது, சீமந்தம் நடந்தது, அந்த மாதிரி நடந்ததுன்னா தங்க ஆத்துல நடக்கிற அந்த விசேஷங்களுக்கு எல்லா நகையுமே எடுத்து போட்டு போகலாம். இது விசேஷ ஆபரணம். இந்த மாதிரி அந்த காலத்துல 3 விதமா பிரிச்சு வச்சிருக்க. பொம்நாட்டிகளுக்கு ஆபரணங்கள் 3 வகை அப்படி பிரிச்சு வச்சிருக்க. இங்க காசும் பிறப்பும் கலகலப்ப கை வேர்த்து கலகலன்னு சத்தம் போடுறதான் கையெல்லாம். எப்படின்னா கை பேர்த்து அப்படிங்கிறா. கோபஸ்திரிகள் கைகள் மத்த பிடிச்சு தையரை கடையிற போது இந்த கைகள் மேலும் வீடும் போயிட்டு வருது, இடமும் வலவுமா திரும்புற போது அந்த ஆபரணங்கள்லாம் சப்திக்கிறது. கழுத்துல போடுக்கிற காசு மாலை, கை வளையல்கள் இதெல்லாம் சத்தம் போடுறது. உடம்பு அங்கேயும் அசையறதுனாலையும் கை அசையறதுனாலையும் சத்தம் போடுறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே கண்ணன் அங்க வந்துருவானா, கையிற கடைய விட மாட்டானா, கை பேர்த்து கையை பிடிச்சு போலாம், கையை பிடிச்சுப்பான் கண்ணன், கையை பிடிச்சுப்பான். வெண்ணையோட சேர்த்திருக்க தயிர் நீ ஒண்ணு கடை வேண்டாம் அப்படி சொல்லி அந்த வெண்ணையோட சேர்ந்திருக்கிற அந்த தயிர் அப்படியே சாப்பிடணுமா அவனுக்கு. அதையும் மீறி கடைஞ்சாக்க அந்த தயிர் பானையை உடைச்சிருவானா. தயிர் ஓரா கீழே தலையெல்லாம் ஓடுற போது என்ன செய்வானா, இப்படி செஞ்சுட்டியா கண்ணா அப்படின்னா, நான் பார்க்கடல்ல இது வரைக்கும் படுத்துட்டு இருந்தேன், இப்ப நான் ஓர்கடலை படுத்துக்க போறேன் அப்படிமானா. கைபெயர்த்துங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் அர்த்தம் சொல்றேன். வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தயிர் அனுபவம் கேட்கலையோ. வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் முதல்ல ஆணைச்சாத்தன் பேசின பேச்சரவம் கேட்டலையோ அப்படின்னா, இப்போ ஓசை அதாவது தைரவம் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டலையோ அப்படிங்கிற. ஆட்சியர்கள் கோபஸ்திரிகள்லாம் தயிர் கடையாளையா சத்தம் கேட்கலையா. காலம்பர வேலையில இந்த மாதிரி நிச்சயமா அனுபவிக்க வேண்டிய ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சுட்டு முதல் நாள் தலையில சூட்டிட்டு இருக்காளே மலர்கள், அந்த வாசனை. இவ தயிர் கடையும் போது தலை முடிச்சு அவிழ்ந்து போறது, அது அவிழ்ந்து அதுல இருந்து அந்த கேசத்துல இருந்து வர வாசனை. இதெல்லாம் இந்த நறுங்குழல் ஆட்சியர் இந்த மாதிரி வாசனை பேசுறான். இவ யாரு? இந்த ஆட்சியர்கள். இவெல்லாம் தேவமாதர்கள். கிருஷ்ணாவதாரத்துல 1000 பெண்களா இவ வந்திருக்கா. தேவமாதர்கள் பகவான பிரார்த்திச்சுட்டு வந்திருக்கானா. அதனால தேவமாதர்களுக்கு எப்படி இயற்கையிலேயே கூந்தல் அவளுக்கு வாசனை இருக்கும். அதெல்லாம் வச்சுட்டு ஆண்டா அப்படி சொல்லலாம். நறுங்குழல் ஆட்சியர் அப்படிங்கிறாள் ஆண்டாள். இந்த இடத்த மத்தினால் ஓசைப்படுத்த திருப்பார்கடலை மந்திரமலையை கூட்டு கடைஞ்சாலே அமுதம் எடுக்கிறதுக்கு. அப்போ எவ்வளவு ஓசை ஏற்பட்டதோ அவ்வளவு ஓசை ஏற்படுறது. இந்த ஓசை அவனுக்கு காதல கேட்கலையா? வெளியிருக்கிறவ கேட்கற, உள்ள படுத்து இருக்கல. கோபஸ்திரிகள்லாம் தயிர் கடையிறாள, கிருஷ்ணனை பத்தி பாடிட்டே தானே கடையிறா. அதோட ஓசை மத்து ஓசைப்படுத்துறத இதெல்லாம் சேர்த்து அந்த கிருஷ்ண சப்தமும் காதல விளையலையா? லீலாசுகர் சொல்றாராம், தயிர் ரொம்ப கெட்டியா இருக்கு. ஆயர்வாடியில அவ பாலை காய்ச்சி அந்த பாலை தூச்சி வச்சாள்னா கெட்டியா இருக்குமா, தயிர் கெட்டியா இருக்கும். அந்த கெட்டியா இருக்கிற தயிரை என்ன செய்வாளாம், உளியால விட்டுவாளாம். அத உளியால வெட்டும் ஓசை, மத்தை அதில் பொருத்தின ஓசை, கடையும் போது கயிற்றில் ஓசை,
தயிரின் சொர் 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 தயிரை கயிறு போது சொர் சொர் சத்தம் வருதோ இல்லையோ, அந்த ஓசை, ஆட்சியர்களுடைய ஆபரணங்களில் எழுப்பும் ஓசை, கிருஷ்ணனை பற்றி பாடிக்கொண்டு தயிர் அடைகிறார்களே கிருஷ்ணனுடைய பாடல் துவனி, இந்த மாதிரி எந்த அறவும் கேட்டலையோ. லீலாசோகர் சொல்றதே எடுக்கிறார். லீலாசோகர் இவ்வளவு சொல்ற, தயிர் அறவும் கேட்டலையோன்னா இந்த மாதிரி சத்தம் கேட்கறது இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாய், உனக்கு பணச்சி இருக்கு, உன் வீட்டு வாசல் உன்னை எழுப்பதற்காக நாங்கெல்லாம் காத்துட்டு இருக்கோம், நீ எங்களை மதிக்க மாட்டேங்கிற, நீ ஆயர் குலத்துக்கு நாயகனாய் இருக்கனுடைய பொண்ணு, நாயக பெண் பிள்ளாய், உன் வீட்டுல வேலை பாக்குறவா வேலைக்காரிகள் நிறைய இருக்கா, அவா தயிர கடையிற, அதனால நீ வெறுமைப்படுத்திட்டு இருக்க, நீ உனக்கு வேலை இல்ல, நீ நாயக பெண் பிள்ளை. நீ என்ன சொன்ன, நோம்புக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சுடுறேன், நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படி நேற்று சொன்னேன் எங்கள்கிட்ட நீ. ஆனா நீ இப்ப நீ தூங்கிட்டு இருக்க, நீ ஆயர் பாட்டியில 3 வேளையும் தயிர் கடைவாளாம். காலம்பரை மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் தயிர் கடைவாளாங்க. பெரியாழ்வார் சொல்றாரா இத, முப்போதும் கடைந்து ஈட்டிய வெண்ணெய் அப்படிங்கிறார் பெரியாழ்வார். முப்போதும் கடைந்து ஈட்டிய வெண்ணெய், 3 வேளையும் தயிர் கடைஞ்சு வெண்ணெய் எடுப்பாளாம். அதனால பொழுது ஒழிந்ததற்கு இது அடையாளம் இல்லை அப்படின்றாளாம் உள்ள படுத்திருக்கிறவா. 3 பேர் இருந்தா 3 வேளையும் தயிர் அடிக்கிறா, இது பொழுது ஒழிஞ்சதுக்கு அடையாளம் என்றாலும் உள்ள படுத்து இருக்கிறவா. அப்போ இவ சொல்றாளாம் வெளியில இருக்கிறவா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நீ பரதேவதா மார்க்கத்தை தெரிஞ்சுவோ, நாராயணன் தான் பிரம்மா ருத்ரன் எல்லாரையும் படைச்சான், அவருடைய மூர்த்தி தான் கேசவன், நான் முகனை நாராயணன் படைத்தான், இதெல்லாம் கேள்வி உனக்கு தெரியாதா? ஆழ்வார் பாசுரங்கள்லாம் உனக்கு தெரியாதா? கேசவன் அழகிய கேசத்தை உடையவன் தெரியாதா? கேசிங்கிற அரக்கனை அழிச்சவன் உனக்கு தெரியாதா? கேசவன் மார்கழி மாசத்துக்கு அபிமான தேவதையும் கூட உனக்கு தெரியாதா? இப்படிலாம் கேட்கலாம். ஆகாசத்திலிருந்து தண்ணீர் எப்படி கீழே விழுந்து சமுத்திரத்தை அடைகிறதோ அந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் செய்கிற நமஸ்காரம் கேசவன் அடையிறது, இது தெரியாதா? பிராமணாலாம் சந்தியாமரம் பண்ற போது ஆரம்பிக்கிறாளே கேசவாய நமகான்னு ஆரம்பிக்கிறாளே, அது தெரியாதா? சகசரநாமத்துல நாரசிம்ம பூஷிமான் கேசவ புருஷோத்தமக அப்படின்னு இருக்க, அந்த கேசவனுக்கு 4 திருக்கரங்கள் சொல்றாளே, தங்கமயமான திருமேனின்னு சொல்றாளே, நெற்றிகள் திருமணி இடும் போது கேசவாய நமக நெட்டுக்கிறாளே, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இதெல்லாம் சொல்லி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படி எல்லாம் சொல்லி கேட்கறதா வியாக்கியானம் பண்ற. இவன் நாராயண மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இப்படிப்பட்ட கேசவனை பாடுவது நீ கேட்டு கிடத்தியோ, படுத்திருக்கீங்க, இப்படியே படுத்திருக்கலாமா அப்படி கேட்கிறாளாம். 3 அடையாளம் சொல்றான். ஆனை சாத்தன் ஈசர பேச்சரவம் கேட்டிலையோ, ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, இந்த மாதிரி 3 அடையாளத்தை சொல்றாளாம். எப்படின்னா நம்ம வேதங்கள் எதுவா இருந்தாலும் நாம் சொல்றோம் பாருங்க, ஓம் சாந்தி 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 3 முறை சொல்றோம். அந்த மாதிரி 3 முறை எல்லாத்தையும் 3 முறை, மருந்து சாப்பிடுறது 3 முறை, உடம்ப நாம வைத்தியர்கிட்ட காமிக்கிறது 3 வைத்தியர்கிட்ட, முதல்ல ஒரு வைத்தியர் அப்புறம் ஒரு வைத்தியர், 2 பேரும் டிஃபரன்ஸ் ஆஃப் இப்படி இருந்தா தேர்ட், அப்புறம் தேர்ட் இன்னொரு வைத்தியர்கிட்ட போறது, அது மாதிரி 3 வைத்தியர் உடம்பு பாத்துக்கிறதுக்கு. பொய் சொல்றானாக்கா 3 முறை அவ பரிசு பண்ணி பாப்பா. அதே மாதிரி ஜெயிக்கிறதும் 1 2 3 கேட்டகரி எடுத்துப்பா. தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறது 3 முறை. அப்புறம் அச்சுதாய நமகா அனந்தாய நமகா அச்சுத அனந்த கோவிந்தன் போட்டு தீர்த்தம் சுவீகரிக்கிறோம், அது 3 முறை. தர்ப்பணத்துல திரதானம் 3 முறை. 3 திருத்திக்கு இப்படி எடுக்கிற. மருந்தும் விருந்தும் 3 நாள் அப்படின்பா. விளையாட்டுல 3 முறை இருக்கு, பரிசுல 3 முறை இருக்கு. அதனால 3 அடையாளங்கள் சொல்றாளாம் ஆண்டாள் இதுல. இவளுக்கு நீ கிருஷ்ணன் விஷயமா நோன்பு இருக்க வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொண்டாய், நாங்களும் அவனை பற்றி சொல்லும் போது என்ன செஞ்ச, நோன்புக்கு கதவு திறந்து கூட நீ வரவேண்டாமா, படுத்துட்டு இருக்கியே, தேசம் உடையாய் பிரகாசத்தை உடையவள் நீ, இவ்வளவு ஓசை கேட்டு நீ படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு வெளியே இருக்கிற பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்ணை ஜன்னல் வழியா பார்த்தாலாம். அந்த ஜன்னல் வழியா பார்த்த உடனே அந்த உள்ள படுத்தினுடைய அவனுக்கு அவளுடைய பொண்ணுடைய முகத்துல கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் ஒளி பளிச்சென்று தெரிஞ்சுதான். உடனே வெளியே உள்ள பெண்கள்லாம் தேசமுடையாய் அதே பிரகாசத்துக்கு
அதை மறக்காமல் வஸ்திரத்தை சரி செய்து கொண்டு கதவை திறப்பாயாக அப்படின்னாலாம். இந்த மாதிரி நிறைய வியாக்கியானம் பண்ணுவா. அதுல 7வது பாசத்துக்கு சுவாபதேசம் சொல்ற படியன் போ. கீசு கீசு என்றும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரமும் கேட்கலையோ பெண்ணே. மிகவும் மதுரமாக இனிமையாக சொல்கிறாள். எப்படியா யானை போல வலிவு உள்ள புலன்களை, இந்த இது பஞ்சேந்திரிகள் இருக்க, இதுக்கெல்லாம் யானை போல பலம் இருக்கு. இந்த 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 பஞ்சேந்திரங்களை ஜெயிச்சு தங்கிட்ட பக்தி செய்யும்படி தூண்டுற பகவான் தன்னுடைய சகதர்மச்சாரியாருடைய பிராட்டியுடன் கலந்து என்ன சொல்றான்? சர்வதேச சர்வ காலங்களிலும் சர்வ கைங்கரியத்தியம் செய்திரு என்று பகவான் பேசுற சப்தத்தை நீ கேட்கவில்லையா? சுவாபதேசம் இது. பகவானிடத்தில் ஆழ்ந்து பேய் போல் இருப்பவளே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேற்று பிராமணர்களுக்கு தேவையான வேதத்தை அதில் பிறந்த சமிருத்திகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து இந்த வேதாந்த அர்த்தங்களை சொல்லுகிறது என்று கையை உயரை தூக்கி, காசும் பிறப்பும்னா வேதத்திலிருந்து பிறக்கிற ஸ்மிருதிகள் இது எல்லாத்தையும் வேதாந்த அர்த்தங்களை சொல்கிறது அப்படின்னு கையை உயர்த்தி சொல்றாளாம். தூக்கி வாச நறுங்குழல் ஆட்சி ஏர்மத்தினால் பகவானை தன் உள்ளத்தில் வைத்து உபனிஷத் முதலியவற்றை ஆராய்ந்த வியாசர் போன்ற முனிவர்கள் புத்தியால் புத்தியால் ஓசைப்படுத்த தை கர்வம் கேட்கலையோ? பகவான் தான் எல்லா தேவதைகளுக்கும் உயர்ந்தவன் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்ற சப்தத்தை நீ கேட்கலையா? பிராமணர்கள் எல்லாம் இப்படி சொல்றாளே, காசும் பிறப்பும் கைகலப்ப கைவகித்து மாசு நறுங்குழல் ஆட்சி இருமத்தினால் ஓசைப்படுத்த தை கர்வம் கேட்கலையோ? பிராமணர்கள் வேதத்தையும் அதில் பிறந்த ஸ்மிருதிகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து வைத்து வேதாந்த கருத்துக்களை தெரிஞ்சு கையை உயர்த்திக்கு சொல்றாளே, பகவானை உள்ளத்தில் வச்சு சொல்றாளே, உபனிஷத் முதலியவற்றை ஆராய்ந்து வியாசர் போன்ற முனிவர்களால் தன்னுடைய புத்தியால் கடைந்து சொல்றாளே, பகவான் தான் எல்லா தேவதைகளுக்கும் உயர்ந்தவன் சொல்றாளே, அந்த தத்துவத்தை சொல்றாளே, அந்த சப்தம் உனக்கு கேட்கலையா? நாயக பெண் பிள்ளாகி நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ? இந்த பரதேவதா மார்க்கத்தை அறிஞ்சிட்டு நாராயணன் தான் பிரம்மா ருத்ரன் இவர்கள் எல்லாம் படைத்தவன், அவன் தான் கேசவன் அப்படின்னு உறக்க சொல்லியோ அதை கேட்டுட்டு அவன் திருவடிகள்ல ஆசிரிக்காமல் இருக்கியே அப்படி சொல்ற அப்படின்னு அர்த்தம் சொல்வா. இதுக்கு தேசமுடையாகி திற மேலே சொல்லப்பட்ட இந்த மாதிரி இவ்வளவு சொல்றமே, இந்த அறிவு செல்வம் எல்லாம் பெற்றவளே, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. பகவான் தான் வசந்தவன், எல்லா தேவர்களுக்கும் உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த தத்துவம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்படி அறிவு செல்வம் பெற்றவளே, அவனை அடையும்படியை திறந்து அவனை அடைவாயாக அப்படின்னு சுவாபதேசம் சொல்வா. இதுக்கு அதாவது சரணாகதி செய்ததால் பகவானும் பிராட்டியும் சந்தோஷம் அடைந்தார்கள். சரணாகதி பண்ண உடனே பகவானுக்கு பிராட்டிக்கு சந்தோஷம் வருது. பகவான் பிராட்டியோடு கலந்து பேசுறான், 2 பேரும் பேசுறா. அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்யதே, இதெல்லாம் இவர் முரளி ரங்கசுவாமி சுவாமி அண்ணா சொல்வாரு. நீ பண்ணின பிரவர்த்தியில் உன் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் என்று பிராட்டி அருள்கிறாள். பகவானும் பிரபத்தி பண்ணிய இவரிடம் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலும் சகல விதமான கைங்கரியத்தை செய்து சந்தோஷம் அடையவாயாக என்று அனுகிரகிக்கிறான். இவன் யாரு? ஒரு யானையை கொன்றவன், குவளையாக விளங்குற யானையை கொன்றவன், ஒரு யானையை ரட்சித்தவன், கஜேந்திரங்கிற யானையை ரட்சித்தவன், பகவத் பக்தியால ஜடபரதர் பித்தனானார். ஜடபரதர் ஒண்ணுமே தெரியாததுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருப்பார். அவர் வியாசர் போன்ற மகரிஷிகள் திருப்பார்கள் போன்ற வேதம் உபனிஷத்தை எல்லாத்தையும் புத்தியாக வத்தால் கடைஞ்சி பரதத்துவம் யாருன்னு சொல்லியிருக்கா. சத்தியம் சத்தியம் புனசத்தியம் அப்படி சொல்றாளோ இல்லையோ என்று கைவேர்த்து சொல்லியிருக்கா. இவெல்லாம் எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு ஆராய்ஞ்சவா யாரு? வியாச பகவான். அவர் பரதெய்வம் நாராயணன் தான் ஸ்தாபிக்கிறார். இந்த உபதேசத்தை பெற்றவன் நாயகன். பகவான் சேஷி, நாமெல்லாம் சேஷர்கள் என்கிற நம்பிக்கை உடையவன். பகவான் தான் நாராயணமூர்த்தி கேசவன். அவன் தான் சகல தேவர்களையும் உயிர்களையும் உலகங்களையும் படைக்கிறான். அவன் தான் பரதேவதை பரமாத்மா என்பதை உணர்வான். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் நம்பெருமாள் கர்ப்பகிரகத்துக்கு முன்னால
இப்போதும் இருக்கு பாருங்க, திருமண தூண்டு இருக்கு. அந்த திருமண தூண்டை தாண்டி ஒரு படி இருக்கும். அந்த படியை தாண்டி தான் அதுக்கப்புறம் உள்ள போனோம். படியை தாண்டி தான் ஆண்டாள் ரங்கநாதரோட ஐக்கியமானாள். பின்னாடி நமக்கு இது வரும்போது, போகி பண்டிகை வரும்போது நம்ம விஷயமா இதுதான் சொல்லலாம். அதை குலசேகர ஆழ்வார் சொல்றார், 5ஆம் திருமொழியில சொல்றார், படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் அந்த படி குலசேகர படியில பேரு. அந்த படிக்கு குலசேகர படியில பேரு. எல்லா திவ்ய தேசங்களிலையும் கற்பகிரத்துக்கு முன்னாடி இருக்க படிக்கு அதுக்கப்புறம் தான் குலசேகர அப்படின்னு பேர் வந்தது. இந்த பாசனம் 7வது பாசனம் குலசேகர ஆழ்வாரை எழுப்புறது அப்படின்பார். இந்த பாசனம் கோகுலம்ங்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறதா சொல்வார். கோகுலங்கிற திவ்ய தேசத்துல இருக்கிற பகவான் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ நவமோகன கிருஷ்ண பரபிரமணேனாக. அடுத்தது நம்ம போ 8வது பாசுரம் போறோம். 8வது பாசுரம் பூபாலராகும். இது இந்த பாசுரத்திலையும் படிக்கல படிச்சதுக்கு எழுதிக்காம இருக்காள இன்னொரு கோபிகையை எழுப்புறா. இது என்ன பாசுரம்னா, கீழ்வானம் வெள்ளென்று எருமை திருவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்தின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் வளர்ந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் அருடேலோரம் பாவாய் அப்படிங்கிற. வானம் கிழக்க வெளிச்சமாகி வெளுத்துன்னு வருது. எருமைகள்லாம் போவோம்னா மேய்ச்சலுக்கு அவிழ்த்து விடுறா, வீடுகள்ல இருந்து அவுத்து விடுறா எருமைகளை. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, வானம் கிழக்க விழுக்கிறது, வெளிச்சம் வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் கொஞ்சமா. எருமை மாடுகள்லாம் வீட்டுல இருந்து மேய்ச்சலுக்கு போறது. மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். எதுக்கு போறது? புல்ல மேயறதுக்காக போறது, வயல்வெளிக்கு ஓடுறதான். மேய்வான் பரந்தனகான் ஓடுறதான், போய் புல்ல மேகனுங்கிறதுக்காக ஓடுறதான். பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும். மிக்குள்ளன அதிகமான பிள்ளைகள், ஆட்சியர்கள். அது ஆட்சியர்கள். போவான் போகின்றாரை போகாமல் காத்து. அவெல்லாம் கிளம்பிட்டு இருக்கா, கிருஷ்ணனுக்கு நோம்பு நோக்கணும், கிருஷ்ண தரிசனம் வேணும், கிருஷ்ணன் அப்படிங்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. போவான் போகின்றாரை போகாமல் காத்து, போவதற்காகவே கிருஷ்ணனுடைய வீட்டுக்கு போவதற்காகவே போயிட்டு இருக்கா. அவளையெல்லாம் போகாம நிறுத்தி இங்கே நான் தடுத்து நிறுத்திருக்கோம். நாங்க எதுக்கு? உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை கூட்டுட்டு போனோம், உன்னையும் அழைச்சிட்டு போனோங்கிறதுக்காக உன் வீட்டு வாசல் நாங்க நிக்கிறோம். போயிட்டே இருக்கிறவள தடுத்து நிறுத்திருக்கோம். தடுத்து நிறுத்திவிட்டு உன்னைய கூட்டு அழைச்சிட்டு போறதுக்காக நாங்க நிக்கிறோம். இங்க மாவாய் விளந்தானை மல்லரை மாட்டிய கோது கலமுடிய பாவாய் எழுதிராய்கிறார். கோது கலமுடிய பாவாய் கூவான் வந்து நின்றோம், இருந்து நிக்கிறோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. ஆசை நிறைய வச்சுட்டு இருக்க, பாவாய் பதுமை போட்டிருக்கே நீ, ஏந்திரு. கிருஷ்ணனை பாடிக்கொண்டே நாம போய் பறைங்கிற பாத்தியத்தை வாங்கிக்கணும், அதுக்காக எழுந்துருங்கிறாளாம். கோதுகலமுடையாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு. பறை கொள்வதற்கு பாடிண்டே பறை கொள்ளணும். யார பாடணும்? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய. குதிரையா வந்த கேசியுடைய வாயை பிளந்தவன், சானூரன் முஷிகன்கிற மலரை அழிச்சவன், மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தேவனானவனை அவனுடைய இருப்பிடம் சென்று நாம் சேவித்தால், வணங்கினால், சேவித்தால் ஆவாவ் என்று ஆராய்ந்து அருள். ஆகான்னு சொல்வானா, இவ்வளவு பேர் வந்திருக்காளே வாங்கோ சொல்லிட்டு ஆகான்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன வேணுங்கன்னு விசாரிச்சு நமக்கு வேண்டியது அவன் கொடுப்பான் அப்படின்னு கூப்பிடுறான். எழுந்துபான்னு கூப்பிடுறான். உள்ள படுத்துட்டு இருக்கிறவள, வெளியே இருக்கிறவ கிழக்கு திசை வெடுத்து விட்டு புல் மேயறதுக்காக எருமையெல்லாம் போறது. நோம்புக்கு போகிற பெண்களை நாங்க தடுத்து இருக்கோம். உன் வீட்டு வாசல எல்லாரும் நாங்க வந்து இருக்கிறோம், ஏந்திரு. குதிரையின் வாழையை பிளந்து சமரித்தவன், தனுர் யாகத்துல மலர்களை சம்ஹாரம் பண்ணவன், எல்லா தேவிகளுக்கும் இவன் தான் பரதேவதை, இவன் தான் கிருஷ்ணன், இவனை போய் சேவிக்கணும்,
சேவித்தால் ஆ ஆ என்று வரவேற்று நம்மை விசாரித்து அனுகிரகிப்பான் அப்படின்னு சொல்லி எழுப்புறார். கீழ்வானம் வெள்ளென்று கணக்கு விளைத்து விட்டது சொல்றதுக்கு உள்ளே படுத்திருக்க சொல்லலாம், நீங்க சொல்றது பொருந்தாது, உங்களுடைய முகமே பிரகாசம் இருக்கு, நீங்கள் திங்கள் திருமுகத்து செய்கிறீர், உங்களுடைய முகத்துடைய பிரகாசம் கிழக்கே அடிக்கிறதுனால கிழக்கு விபத்து கொடுத்து எங்கிட்ட சொல்ல நீங்க அதெல்லாம் கிழக்கு ரசிக்கல. இன்னொரு காரணம், கிழக்கு தான் நோன்பு செய்யறதுக்காக ஏற்பாடுலாம் ஆயிட்டு இருக்கு, அங்க நிறைய விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்கா, அந்த பிரகாசம் வேற, அதனால நீ வந்து கணக்கு வெளிச்சிச்சு என்கிட்ட சொல்ல நீங்க அப்படிங்கிறாலும் உள்ள படுத்துட்டு இருக்கிறவோ. உடனே வெளியில இருக்கிறவா சொல்றாள, கண்ணுல தோஷம் இருந்தா வெளுப்பா இருக்கிற சங்கு கூட மஞ்சளா தெரியும், காமாலைக்காரனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சள் சொல்வாள், அந்த மாதிரி இருக்கு. அது போட்டு இன்னொரு உதாரணம் சொல்றோம் உனக்கு, கேட்டுக்கோ. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், இந்த எருமைகள் இருக்க இதெல்லாம் சிறுவீடு சிறிய தோட்டங்கள்ல போய் மேய்க்கிறதுக்காக அவிழ்த்துப்படப்பட்டு ஓடிட்டு இருக்கு, வேகமா போறத பாரு. இது மார்கழி மாசம், வெடிகாலம் வேற வேலை, பனி பெய்ச்சிருக்கு, இந்த புழுதல் எல்லாம் அப்படி மேல பனி முத்தா இருக்கிறது. எருமைகளுக்கு இந்த பனிப்புல் மேய்ஞ்சதுன்னா பெயர்த்துக்கு பனிப்புல் மேயறதுக்கு எருமைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆசை, அதனால பறந்து ஓடிட்டு இருக்கிறது. பனிப்புல் மேயும் எருமைகள் மேய்ஞ்சுட்டு வந்ததுன்னா அதிகமா பால் கொடுக்கும், அதுக்காகவே பொழுது சமயத்துல அவைகளை அவுத்து விட்டுருவா. அவ அது வந்து போய் இந்த சிறு தோட்டங்கள் திருவீடு சொல்றாள், அதுல போய் பனிப்புல் மேய்ஞ்சு விட்டு திரும்பி வரும், பாலை கறப்பா, பெரிய மறுபடியும் ஓட்டி விட்டுருவாத சிறுவீடு, அதாவது அப்படின்னு சப்தம் சொல்லுவா, சிறுத்து விடுதல், கொஞ்ச நாளைக்கு அவுத்து விட்டுறது. அத எருமைகளை இந்த மாதிரி அவுத்து விட்டுருவா. கிருஷ்ணன் அவைகள் பின்னால போயிட்டானா அப்புறம் அவனை நாம வந்து தேடி நோப்புக்காக போக முடியாது, அதனால தூக்கத்தை விட்டு சீக்கிரம் எழுந்துரு அப்படிங்கிறான். போவான் போகின்றாரே, இதுக்கு உள்ளே ஏற்பட சொல்லலாம், உங்க முகத்துல பிரகாசம் விழுந்தவுடன் இருட்டு போயிட்டு இருக்கு, அதை பார்த்து விட்டு அந்த இருட்டு போறத பார்த்து விட்டு எறும்பு போறதுங்கிற நீங்க இன்னும் பொழுது வெளியிலேங்கிறானா. வெளியில இருக்கிற ஆட்சியர்களுடைய முகத்துல வெளிச்சப்பட்ட உடனே இவா முகத்துல இருக்கிற அந்த இருட்டு போயிட்டு இருக்கான், அது எருமை மாதிரி தெரியறதான் இவாளுக்கு, அதனால வந்து பொழுது வெளியிலேங்கிறாளாம் உள்ள இருக்கிறவா. உடனே வெளியே இருக்கிறவா சொன்னாலாம், போவான் போகின்றாரே, ஆற்றங்கரைக்கு போறா, நோம்பு நோக்கத்துக்காக போறா, முன்னேற்பாட்டுக்கு முன்னோட பாவை களத்துக்கு பாவை களத்துக்கு போட்டு இருக்கா, அங்க போறதுக்கா போறவள நிறுத்தி இருக்கணும். ஏன்னா திரிவேங்கட யாத்திரை போவா, அவளோட கூட போறதே பிரயோஜனம், புண்ணியம். ஏன்னா போற போதே பகவானுடைய திருநாமங்களை சொல்லிட்டே போவா, அப்போது ஏற்படுற சுகம் ரொம்ப அதிகம். உதாரணம் சொல்றேன், இதுக்கு ஸ்ரீரங்கத்துல விடியாலம்பர வேலையில மார்கழி மாசத்துல விடியாலம்பர வேலையில பஜனை செஞ்சுட்டு போவா, அந்த அனுபவம் பஜனை செஞ்சு கூட்டமா போற சந்தோஷம் இருக்க, அந்த சந்தோஷம் பஜனை கோஷ்டி வந்து தயார் சொல்லியா பெருமாள் சொல்லியா போன உடனே போக 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 திருப்பி விட்டுருவா. அப்பவே அந்த சேவிக்கு இருக்காது. அந்த பஜனை பண்ற போது எல்லாரும் சேர்ந்து பஜனை அந்த பகவானுடைய நாமாக்களை சொல்லி பஜனை பண்ணிட்டு போறோமே, அது இருக்க சந்தோஷம் இருக்குமா, தள்ளி விட்டுருவா. அதனால இந்த திருவாய்ப்பாடியில 5 லட்சம் குடிகள் இருக்கா, ஆட்சியர்கள் இருக்கா. இங்க எங்களோட வந்திருக்கிறவன் சில பேர், பல பேர் எழுந்து போயிட்டே இருக்கா. அப்படி போயிட்டு இருக்கவாளை தடுத்து நிறுத்திருக்கோம், நடுவே போய் தடுத்து நிறுத்திருக்கோம். அவளை கூட்டுறதோட போனோம், நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போனோம் அப்படிங்கறதுக்காக வீட்டு வாசல் வந்திருக்கிறோம், எழுந்துரு அப்படிங்கிறாளாம். உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை கூப்பணும் அப்படிங்கறதா வந்து இருக்கிறோம் அப்படின்னாலாம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய், கோது கலமுடைய பாவாய், பிரீதி அன்பு, பகவானிடம் பிரீதி உள்ளவள், அவனும் கூட ரொம்ப அன்பா இருக்கான். கோது குலம் அப்படின்னு கூட சொல்வாத, கோது கலம்னால கோது குலம் கூட சொல்வா. கோதுனா குற்றம் அர்த்தம். சித்திர மாச வைகாசி மாசத்துல என்ன ஆகும், புது புளி வரும். புது புளி வரபோது புளிய மரத்துல இருந்து அதை உலுக்கி எடுத்து அந்த புளிய மரம் கீழே வந்த உடனே, அது கிராமத்தெல்லாம் வீடுகள் அந்த காலத்துல உண்டு, வீடு வாசல் எல்லாம் அருவாள் மணியை வச்சுக்கிட்டு புளிய மரத்துல இருந்து அந்த கோதை எடுப்பா. கோதுன்னு பேருதுக்கு கோதை எடுப்பா. கோதுன்னா குற்றம்னு அர்த்தம். இதுல வந்து புளிய மரத்துல மேல வந்து பழுத்து போன ஓடு, இந்த புளியல இருக்கிற சிறு சிறு நார்கள், இதெல்லாம் கோது. எல்லாத்தையும் எடுப்பா. கோது குலம், குற்றங்களின் கூட்டம்
இதெல்லாம் நசிக்கும்படியாக இருக்கின்ற பாவாய், கோது குலமுடைய பாவாய், எழுந்திராய். பாவாய் அப்படின்னா ஏ ஏ பதுவை போட்டிருப்பவளே, பொம்மை போட்டிருப்பவளே, மோகம் உள்ளவளே. பாவாய்க்கு இவ்வளவு அர்த்தம் சொல்ற. உனக்கு மோகம், கிருஷ்ணன் மோகம். நீ அழகா இருக்கிறதுனால கண்ணன் கண்களுக்கு நீ அழகு. உனக்கு என்ற கஷ்டம் உனக்கு தெரியுமா? பெண்களுடைய கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். எழுந்திருப்பாயாக. நாம எல்லாரும் சேர்ந்துட்டு அவன்கிட்ட போய் வேண்டணும். அதுக்காக நீ எழுந்து வா. பாடி பறை கொண்டு பகவானை பாடணும். பறை என்கிற வாத்தியத்தை கொண்டு பாடணும் பகவானை. பாடி பறை கொண்டு மாவாய் விளந்தானே மல்லரை மாட்டிய குதிரையை கொன்றவனை, கேசி என்ற அசுரனின் வாயை பிளந்து அவனை அழித்தவனை, மல்லர்களை துவம்சம் செய்தவனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் இவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன். சுவாமி ரம்மாழ்வார் சொல்றாரு இல்லையோ ஆரம்பத்துல, அயர்வரும் அமரர்கள் அதிபதி யமனவன் அப்படிங்கிறார். இவன் தான் பரமபக்தர் இருக்கான். இவன் தான் இப்ப கிருஷ்ணராஜி அவதாரம் பண்ணியிருக்கான். இவனை போய் சேவிச்சா ஆவாவென்று ஆராய்ந்தருள் ஆ அப்படின்னு கூப்பிட்டு ஆகாகாரம் செய்து நாம அவனுடைய திருவடிகளை சேவிப்பதை வரவேற்று நம்முடைய வேண்டுகோள் என்னங்கிறத தெரிஞ்சதை ஆராய்ந்து அருள்வான். அதனால பிள்ளைப்படுத்தியிருக்கும் ஆயிரம் திரும்பியை எழுந்துன்னு கூப்பிடுறாளாம். இதுக்கு சுவாபதேசம் சொல்வார். இந்த பாசுரத்துக்கு கீழ்வானம் வெள்ளென்று ஆச்சாரியனை அடைஞ்சி பிரபத்தி செஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் இந்த தேகம் பூமியில விடுற வரைக்கும் பிராம முகூர்த்தம் பேரு. அதுதான் விடியற் காலம் வர வேலை. கீழ்வானம் வெள்ளென்று பிரபந்தன் ஆனவுடனே அஞ்ஞான இருட்டு அவனை விட்டு தொலைறது, ஞானம் குறித்து வெளிச்சம் பெறது. இதுதான் கீழ்வானம் வெள்ளென்று. கீழ்வானம் வெளிக்கிறது. எருமை சிறுவீடு நெய்வான் பரந்தனகான். எருமைகள் போன்றவர் யாரு? பக்தியோகம் பண்றவா எருமைகள் போன்றவர்கள். எருமை எப்படி இருக்கும்? கிளம்பித்தனாக்கா வீட்டை அவுத்து விட்டாளாக்கா அது பாட்டு போகும். குளத்துல போய் கொஞ்ச நாளி உட்காரும், குட்டையில போய் உட்காரும், ஏரியில போய் கொஞ்ச நாளி உட்காரும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இறங்கி அமுங்கி திளைச்சி பொம்ப இது விட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகும். பக்தி யோகம் பண்றவா அப்படித்தான். இவாளுக்கு மோட்சம் உடனே கிடைக்காது. இவா மோட்சத்தையும் உடனே விரும்புறவர்கள் அல்ல. இந்த சிறுவீடுங்கிற ஜீவன் இருக்க, இது முக்தியை அடையறதுக்கு பஜனையிலேயே இருக்கணும். பஜனை பண்ணிட்டே இருக்கணும். அதாவது பகவன் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும், பக்தி பண்ணிட்டே இருக்கணும். விக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்ற மாதிரி போகாமல் காத்து 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 அப்படிங்கிறா. என்ன தனக்கு சீக்கிரம் மோட்சம் அடையணும் அப்படின்னு சங்கல்பம் இருந்ததுன்னா, அப்படியும் ஆசை இருந்ததுன்னா, அர்ச்சனாதி மார்க்கமாக போகணும், எனக்கு பக்தி யோகம் செய்யறதுக்கு சக்தி இல்ல அப்படின்னு இருந்ததுன்னா, அவ பிரபன்னர்கள் மும்முட்சுக்கள் சொல்வா. இது ஆனோட 26 பிரபன்னர்கள். இப்படி 2 பேரும் மோட்சத்தை விரும்புறவா இருக்கா. பரமேகாந்திகள் பிரபன்னர்கள் பக்தர்கள் யாரும் ஒரே திரளாக எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை அழைச்சின்னு போறதுக்காக வந்து இருக்கிறோம். கௌதுகலமுடைய பாவாய். இந்த பாகவதர்கள் அனைவரையும் சேவிப்பதில் விருப்பம் உடையவளே, பாகவத கோஷ்டியில சேர்த்துக்கிறதுக்கு விருப்பம் உடையவளே, கௌதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், எங்கள் கோஷ்டியில எழுந்து சேர்த்துக்கோ, பாகவத கோஷ்டியில சேரு. மாவாய் பழந்தானே மல்லரை மாட்டிய இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவனும், நாசிகன் குதர்க்கம் செய்பவர் இருவரையும் அழித்தவனும், பகவானுக்கு மேலான ஆச்சாரியன் யார்? அவன் மாவாய் பிளந்தானே மலரை மாட்டியவன் யார்? ஆச்சாரியன். அவன் யாரு? அந்த ஆச்சாரியன். அவன் இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவன். நாசிகன் குதர்க்கம் செய்பவன் இருவரையும் அழித்தவன். இவன் பகவானுக்கு மேலானவன். மாவாய் பிளந்தானே மலரை மாட்டிய தேவாதி தேவனை பாடி, ஆச்சாரியனை பாடின என்ன செய்யறது? அவன் என்ன பாடுறது? ஆச்சாரியனை அவனுடைய தனியலை சொல்லி பறை கொண்டுதான் பிரபத்தி செய்வதற்காக எப்படி செஞ்சுங்கிறத அவன் ஆச்சாரியனை கேட்டு தெரிஞ்சுண்டு, தேவாதி தேவனை பகவானான நாராயணனை சென்று நாம் சேவித்தால் நாம் பெருமாளை, தேவாதி தேவப்பெருமாள், தேவாதிராஜன் காஞ்சிபுரத்தில் இருக்காரு அவர் இன்னொருத்தர் தேவநாதன் அகேந்திரபுரத்தில் இருக்காரு தேவநாதன். 2 பேரும் தேவாதி தேவன் தான் இருக்கோம். அங்க போய் சேவிச்சோம்னா அவ கூப்பிட்டு ஆகான்னு கூப்பிட்டு நாம நம்முடைய குறைய கேட்டு நமக்கு ஆராய்ஞ்சு நமக்கு வைகுந்தத்தை கொடுப்பா அப்படின்னு இதுக்கு சுவாபதேசம் சொல்வா. இதுக்கு மோட்சத்தை அடையறதுக்கு சரணாகதி செய்பவன் இந்த சரீரம் பூமியில விழுந்த பிறகு வேணும் அப்படி கேட்பான்.
இவனுக்கு ஆச்சாரியருடைய சம்பந்தம் வேணும், பிரபத்தி செஞ்சணும். சிரபத்தி செஞ்சிருக்கேந்து அதுல இருந்து அவனுக்கு பிராம முகூர்த்தம், கீழ்வானம் வெள்ளி என்று சொல்றோமோ இல்லையோ, விடியற் காலை வேலை. இதுக்கு முன்னாடி அவன் அஜ்ஞானத்தில் இருந்தான். அஜ்ஞானத்தில் இருந்தாலும் அது இருட்டு. அதுல இருந்து இவன் கீழ்வானம்ங்கிறது என்ன, சம்சாரம். இதுல இருந்து இந்த இருட்டுல இருந்து வெளியில வரான். கீழ்வானம் அப்படின்னாக்க மேல்வானம் என்னன்னா, மேல்வானங்கிறது பரமபதம். பக்தியோகம் பண்ணி பக்தி முற்றி மோட்சம் வேணுங்கிறவ ஒரு ஒருத்தன் என்ன செய்யணும், கர்மயோகம், அப்புறம் ஞான யோகம், அப்புறம் பக்தி யோகம். இந்த மாதிரி பக்தி யோகம் பண்ணி 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 முற்றி போய் அதுக்கப்புறம் தான் மோட்சம். இது ஒரு வகை. உடனே மோட்சம் வேணும் அப்படி பிரபத்தி செய்கிறவா இன்னொரு வகை. இந்த பக்தி யோகம் செய்யறவா எருமையை போல ஜென்ம ஜென்மாந்தரங்களையும் தொடர்ந்து பக்தி பண்ணிட்டே இருக்கணும். எந்த ஜென்மாவும் தெரியாது, பக்தி பண்ணிட்டே இருக்கணும். இவா அது குற்றக்கூடாது, எண்ணெய் ஒழுக்க போல வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி சமயத்துல ஏதாவது ஒரு ஜென்மத்தில் பக்தி முற்றும். அந்த பக்தி முடியறதுக்கு முற்றினாக்க அதுக்கப்புறம் அந்த ஜென்மத்துல தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். எப்படி எருமை குளம் குட்டை ஏரி ஆறு இதெல்லாம் போய் நீர்நெல்ல இறங்கி தாமதிச்சு போறதோ அந்த மாதிரி பிரபத்தி செஞ்சிடவ எனக்கு பக்தி யோகம் செய்யறது சக்தி இல்ல, எனக்கு எதுக்கும் சக்தி கிடையாது, ஆனா இந்த ஜென்மத்துக்கு முடியலையே எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாவா. அவ ஆச்சாரியனை அண்டி பிரார்த்திக்கிறார். ஆச்சாரியன் அதுக்கு பிரபத்தி பண்ணி வைக்கிறார். அப்படிப்பட்ட வாழியை நிற்க வச்சு உன்னுடைய கோஷ்டியை சேர்க்கறதுக்காக தூங்குற பெண்ணே வீட்டு வாசல நிற்கிறோம் அப்படிங்கிறான். தேவாதி தேவனான பகவானால் போற்றப்படும் ஆச்சாரியை தியானித்து அவன் தன் இஷ்டப்படி சொல்லும் இந்திரிய குதிரைகளை எல்லாம் வசப்படுத்தியவன் அந்த ஆச்சாரியன். வேதங்களை ஒப்புக்கொள்ளாதவர்களை எல்லாம் விபரீத அர்த்தம் சொல்றவாள் எல்லாம் ஜெயிச்சவன். அவளை அதெல்லாத்தையும் தெளிய செஞ்சவன். அவனை நமஸ்காரம் பண்ணி பகவானை அடைவதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு வழியை தெரிஞ்சுக்கணும். பகவானை இப்படி அவன் இருக்கப்படும் சில சேவித்தால் அவன் என்ன, நீ பக்திக்கு அதிகாரியா பிரபத்திக்கு அதிகாரியா அப்படி கேட்டு தாமதமாக வளர்ந்தாடி விருப்பம் உள்ளவனா இதெல்லாம் ஆராய்ச்சி நமக்கு அருள்படுவான் அப்படிங்க சுவாபதேசத்துக்கு. பிரபன்னர்கள் தேவாதிராஜனையோ தேவநாதனையோ சேவிக்க போனா வேத அத்தியானம் பண்றவா இருக்கா, பிரபந்தம் சொல்றவா இருக்கா. இந்த மாதிரி இரண்டு மல்லர்களையும் தாண்டிட்டு பகவான்கிட்ட போனோம். பகவான்கிட்ட அங்க போன பகவான் எழுந்திருக்கும் இடத்துக்கு போன பகவான் சந்தோஷத்தோட நமக்கு என்ன வேணும் கேட்டு ஆராய்ந்து அருள்வான். அப்படி இது வேடிக்கையா அவர் சொல்வா. இதுக்கு ஒரு அர்த்தம் சொல்வா. அதுக்கு இந்த பாசுரம் சத்தியவிரத கஷேத்திரம் காஞ்சிபுரத்தை சொல்றதா குறிப்பிட்டதா சொல்வார். இது சுவாமி நம்மாழ்வாரை எழுப்புற பாசுரம், முக்கியமான பாசுரம். இது சத்தியவிரத கஷேத்திரத்தில் இருக்கிற பெருவாள் ஸ்ரீ மகாதேவி சமேத ஸ்ரீ தேவாதிராஜ பரபிரம்மண்டே நமஹ. அடுத்தது 9வது பாசுரம். இது மோகன ராகத்திலிருந்து மீட்டு அமைச்சிருக்கா. இதுக்கு தூமுடி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமல துயிலடைவேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதமும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள் நான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வெய்குந்தன் என்றென்று நாமும் பலவும் நவிந்தேலோரன் பாவாய். இந்த பாசுரத்திலையும் இன்னொரு கோபியை எழுப்புற. இந்த கோபி எப்படின்னா, கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு நாம்பியா போனோம், கிருஷ்ணனை இங்க வரட்டுமே அப்படிங்கிற எண்ண உடையவளாம் இவோ. ஆயிரகுலத்துல இதுல ஆய்ச்சியர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதம் கோகுலத்திலேயே. இப்போ கிருஷ்ணன் அவதாரம் பண்ண சமயத்திலே இப்படி இருந்ததா சொல்வா. இந்த மாதிரி எப்படி இருந்ததுன்னா, மனுஷா அதாவது எப்படி இருப்பாள்னா, நல்ல காரியம் நடந்ததுன்னா அந்த இடத்துல தாங்களே அவளே கலந்துப்பார். இது ஒரு வகை. சில பேர் அந்த நல்ல காரியம் முடிகிற சமயத்துல கலந்துப்பார். இது 2வது வகை. 3வது வகை, சில பேர் கூப்பிட்டாதான் வருவா அந்த நல்ல காரியத்துக்கு, அது 3வது வகை. 4வது வகை கூப்பிட்டா கூட வரமாட்டா, 4வது வகை. 5வது வகை நல்ல காரியத்துக்கு வராவிட்டா கூட இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பா.
இந்த மாதிரி 5 வகை இருக்கு. இந்த மாதிரி 5 வகை பெண் 5 வகை இருந்தாலாம் கோகுலத்துல. கிருஷ்ணன் அவதார காலத்துல இருந்ததா சொல்ற. இந்த பெண் 3வது வகை. கூப்பிட்டதான் வருவாயோ அந்த பொண்ணு. இந்த பெண்ணுடைய மாளிகை மாடம் இருக்க உபரிகை அது பரிசுத்தமான ரத்தனங்களால் அலங்கரிக்கப்பட்டதான். தூமணி மாடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, ரத்தனங்களால் அழைக்கப்பட்டிருக்கு. ராத்திரி வேளையில நாலாபுறமும் ஜாதி வலிமா பிரகாசிக்கிறது. உள்ளே அகில் சந்தனத்து உள்ளால் அக்னியில் சேர்த்து அந்த வாசனை போக எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு. சப்ரமஞ்ச கூடம் படுத்தா அந்த படுத்துட்டாக்க அப்படியே அணைச்சுக்குமா, அது துயில் அணை அப்படிங்கிறாத. அப்படிப்பட்ட சயன சாதனம் அது. அதுல தூங்கிட்டு இருக்கா. அதில் கண் வளையர்கள் அவ தூங்குற. வெளியே இருக்கும் பெண்களுக்கு சந்தேகம் வந்துடுத்து. கண்ணன் உன்னுடைய இடத்துக்கு முஞ்சாமத்துக்கு வந்து விட்டு போயிருப்பானோ. நீ கண்ணனை பிரிந்து இருந்தால் தானே தூக்கம் வராது உனக்கு. மாமான் மகளே, ஆண்டாள் மாமான் மகளேன்னு கூப்பிடுறா இந்த பாசுரத்துல. தூமணி மாடத்தை சுற்றம் விளக்கரிய தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே. மாமான் மகளேன்னு கூப்பிடுறாளாம். ஏன் கூப்பிடுறாள்னா, ஆண்டாளுக்கு கோகுலத்துல உறவு கொண்டாடுறாளாம். ஆண்டாள் இருக்கிறதோ இங்க ஸ்ரீவில்லிபுத்தூர். கோகுலத்துல உறவு கொண்டாடுறாளாம் மாமான் மகளேன்னு கூப்பிட்டு. ஏன்னா அந்த ஊர்ல நமக்கு பிராகிருத சம்பந்தம் வேணும். அதனால உள்ளே இருக்கிற பொண்ணை மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறாளாம். பகவத் சம்பந்தப்பட்ட உறவு ரொம்ப மேன்மையா இருந்தது, ரொம்ப உயர்ந்தது. இந்த தேக சம்பந்தம் இருக்க, இது இந்த தேக சம்பந்தம் இருக்கிற உறவு மரித்தால் விட்டு போயிடும். மனுஷா போயிட்டாலும் அதோட இந்த தேக சம்பந்தமான உறவு போயிடுது. ஆனா பகவத் சம்பந்தமானது அப்படி இல்ல. ஆனாலும் சரீர சம்பந்தத்தை பற்றி குரு பரம்பரையில சொல்றது. உதாரணம் சொல்வா, பாஷ்யக்காரருக்கு 2 பிரதான சிஷியர்கள். பாஷ்யக்காரர் உடையவருக்கு ஒருத்தர் கூறத்தாழ்வான், இன்னொருத்தர் முதலையாண்டான். கூறத்தாழ்வான் எப்படின்னா உடையவருடைய பவித்திரத்தை போன்றவர் அப்படின்பா. பவித்திர சாத்தியிருக்காருடைய ராமானுஜர் உடையவர். அந்த மாதிரி கூறத்தாழ்வான். முதலையாண்டான் உடையவருடைய திருதண்டம் போன்றவர் அப்படின்பா. சன்னியாசி அவர் திருதண்ட கையில பிடிச்சிட்டு இருக்கார், அந்த மாதிரி இருப்பாரா முதலையாண்டான். ஒரு சமயம் முதலையாண்டான் வந்தாராம் உடையவர்கிட்ட. கூறத்தாழ்வான் அடியரிடம் பொறாமைப்படுகிறார் அப்படின்னாராம். உடையவர்கிட்ட கூறத்தாழ்வான் முதலையாண்டான் உடையவர் சொன்னாரா, அப்படிலாம் இருக்காது அப்படி சொல்லி அமுச்சு விட்டு கூறத்தாழ்வான் தனியா கூப்பிட்டு கேட்டாராம். அது கூறத்தாழ்வான் சொன்னாராம், தேவரியிருக்கும் அடியேனுக்கும் 2 மரக்கால் ஞான சம்பந்தம் சொல்ற. கூறத்தாழ்வான் சொல்ற உடையவர்கிட்ட, தேவரியிருக்கும் அடியேனுக்கும் 2 மரக்கால் ஞான சம்பந்தம் இருந்தாலும் ஒரு ஆழாக்கு அளவு கூட ரத்த சம்பந்தம் இல்லையே. அந்த ரத்த சம்பந்தம் தேவரி மருமானான முதலையாண்டானுக்கு இருக்கிறதே நாராம். இப்படி ஆச்சாரி பெரிய பெரிய பரம புருஷாள்கிட்ட கால பாரு, எப்படி ஆச்சாரியாள் அவள்கிட்ட அந்த மாதிரி ஒரு தேக சம்பந்தம் வேணுங்கிற சிஷ்யர்கள், தாவப்பட்ட சிஷ்யர்களா இருந்திருக்காங்கிறதுக்காக இன்னைக்கு உதாரணம் சொல்றேன் இந்த இடத்துல. இந்த மாதிரி பாகவத சத்த சம்பந்தத்துக்காக உள்ள ஹம்ச தோழிகா மஞ்சத்துல படுத்திருப்பளே மாமன் மகளே அப்படின்னு கூப்பிடுறாளாம். ஆண்டாள் கூப்பிடுறாளாம். மணிகள் அழைக்கப்பட்ட கதவு அது. அந்த கதவை திறப்பாயாக அப்படிங்கிறா. பதில் இல்ல, உள்ளே இருந்து பதில் இல்ல. உடனே அடுத்த சம்பந்தம் உடனே அடுத்து கூப்பிடுறா, மாமன் மகளே மணிக்கதவையும் தாழ் வீரவாயினா கதவு திறக்கல. உடனே மாமீர் அவளை எழுப்பீரோ. உடனே அடுத்த சம்பந்தம் போயிட்டா. என்ன சம்பந்தம்னா மாமீர் கூப்பிடுறா. மேலே சொல்லப்பட்ட சம்பந்தத்தால் ஏற்பட்ட உரிமை முதல்ல மாமன் மகளை சொன்னதுனால அந்த உரிமையில அடுத்தது மாமீர் அவளை எழுப்பியோன்னு கூப்பிடுறாளாம். எப்படின்னா, தூமணி மாடத்தை சுற்றும் விளக்கரிய தூய்மையான ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட மாளிகை. நாலாபுரமும் தீபங்கள் இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. தூமணி மாடத்து சுற்றும் தூபம் கமல, தூய்மையான ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட அந்த மாளிகையில இந்த அகில் சந்தன வாசனை புகை அப்படியே வாசனை வீசுறது. அங்க துகில் அணைமேல் கண்படரும் மாமன் மகளே, நன்கு தூங்குவதற்காக சகல வசதிகளும் நிறைந்த படுக்கையில் தூங்கும் அம்மானின் பெண்ணே, மணிக்கதவும் தாழ்கிறவாய், மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. மாமீர் இந்த இடத்துல பன்மை போடுறா.
மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமிகளே அவளை எழுப்பீரோ அப்படிங்கிறார். ஏன் இந்த இடத்துல மாமீர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற, தூங்குகிற உங்கள் மகளை எழுப்ப மாட்டீர்களோ, உங்களில் ஒருத்தின மகளா தானே அவள் இருப்பா, நாங்க இவ்வளவு கூப்பிட்டோம் பேசாமல் இருக்காளே அவ, உன் மகள் தான் ஊமையோ, உன் மகளுக்கு பேசி வராதா, வாக்கு இந்திரியம் இல்லாதவளா, நாக்கு இல்லாட்டாலும் பேச முடியாது, காது கேட்காவிட்டாலும் காதில் விழாதால் பேச முடியாது, அன்றி செவிடோ அனந்தலோ, காது கேட்காதவளா, மதம் பிடித்தவளா, அனந்தல் மதம் பிடிச்சவள், அதாவது அனந்தலோன மதம், மூன்று குணங்களால மதம் வரும் அப்படிங்கிற, குலகர்ப்பம் இருந்தாலும் வரும், தன கர்ப்பம் இருந்தாலும் வரும், வித்யா கர்ப்பம் இருந்தாலும் வரும். இந்த மூணு இருந்துன்னா 3 மதங்கள் வரும், கர்ப்பம் வந்துடும். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, மயக்கமான பெருந்தூக்கம், தூக்கமே ஒரு மயக்கம், பெருந்தூக்கம், சுத்தி வர என்ன நடக்கிறது தெரியாம ஒரு தூக்கம், அந்த மாதிரி ஒரு பெருந்தூக்கம் வர்ற மாதிரி தூங்குறாளே, யாராவது மந்திரம் போட்டாளா, அவளுக்கு மந்திர பிரயோகத்துக்கு ஆட்பட்டு விட்டாளா, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று பெரிய மாயைய உடையவன் திருமகள் செல்வன் வைகுண்டநாதன் என்று இப்படி பல நாமும் பலவும் நவீன்று கிருஷ்ணனுடைய பல திருநாமங்களை சொல்லி அவளை எழுப்புங்கோ, மாமீர் அவளை எழுப்பீங்கிறோங்கிறார், இதெல்லாம் சொல்லி எழுப்புங்கோ. ரத்தனங்களால் இறைக்கப்பட்ட மாடம் உபரிகது, அதுல மாடியில ஒரு அறை, அந்த அறையில 4 புறமும் தீபங்கள் எரியறது, ஏற்கனவே ரத்தனங்களால பிரகாசிக்கிற மாடம், தீபம் ஏத்தின உடனே அந்த இடம் ஜகஜோதியா இருக்கா அந்த மாடம். இப்படி பிரகாசிக்கிற மாடத்துல சந்தனம் அகில் இவைகளால் அகில் போடப்பட்ட வாசனை எங்கேயும் பரவி அப்படியே ஒரு வாசனை கமழ்ந்து போறது, அதுல தீபங்கள் 4 புறமும் ஒளி வீசுறது, சந்தன வாசனை. இப்படி இவ்வளவு தூங்குற பேசாம படுத்து தூங்குற அப்படின்னா, முன்ஜாமத்துல எங்களுக்கெல்லாம் தெரியாம கண்ணா நீங்க ஊத்துட்டு போயிட்டானா, அந்த அயற்சியில் தூங்குறையா, இது உனக்கு தகுமா, எங்களெல்லாம் விட்டு நீவாதனம் தனியாக இந்த மாதிரி இருக்கியே, இது சரியில்லை. மாமான் மகளே, எங்களுடைய மாமனின் புதல்வியே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அது வந்து ரத்தனங்களால் இறைக்கப்பட்டிருக்கான் அந்த கதவு, வடிகள் கட்டப்பட்டிருக்கு. மூடுற போதும் திறக்கிற போதும் சப்தம், அந்த கதவு சப்தம் போடுவான், அப்படிப்பட்ட கதவு இருக்கு. ஒரு உதாரணம் சொல்வார், காஞ்சிபுரம் பக்கத்துல கூரம்ங்கிற ஊரு, அந்த கூரத்தோட அவதாரம் கொண்டவர் கூரத்தாழ்வான். அவருடைய திருமாளிகை கூரம் கிராமத்துல ரத்தனங்களால் இழைக்கப்பட்டிருக்குமா. அந்த காலத்துல அவர் இருந்தபோது வாசர் கதவுல ரத்தனங்களால் இழைக்கப்பட்ட மணிகள் இருக்குமா. காஞ்சிபுரம் தேப்பெருமாளுடைய கர்ப்பகிரகத்துல வாசல்லையும் மணிக்கதவு, இந்த மாதிரி அங்கேயே ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு இப்படி இருக்குமா. இந்த கூரத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவுல இருக்காளே வைஷ்ணவர்கள், அவ திடீர்னு அவளுக்கு ஒரு திகைப்பு வந்துருமா. ராத்திரி வேளையில கதவு மூடுற போது இதை தேப்பெருமாள் சன்னதி மூடுறாளா, இல்ல கூரத்தாழ்வான் திருமாளிகை அடைக்கப்படுகிறதா அப்படின்னு சந்தேகப்படுவாளாம். அந்த மாதிரி இருந்திருக்கார் கூரத்தாழ்வான். அதை உதாரணமா சொல்லுவா. எப்படிப்பட்ட மணிக்கதவம் ஆயர்வாடியில உள்ளது. ஒரு மாளிகையின் மாடத்துல உறங்குபவள் அவ செல்வத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்காளாம். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நாங்களே திறந்து கொள்வோம், ஆனா இந்த சோபை பிரகாசமா இருக்க, இந்த பிரகாசத்துல எங்களுக்கு இந்த தாப்பால் இருக்கிற தெரியல, அதனால நீ தான் திறக்கணும், நீயே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமனின் மகள், அந்த மாமீர் அவளை எழுப்பீரோங்கிற. ஏன் பன்மையில போட்டாள்னா, அந்த மாமனுக்கு இவள் மகள், அந்த மாமனுக்கு பல மனைவிகள், இவ எந்த மனைவியின் பெயர் தெரியாது, எந்த மனைவியுடைய பெண் இவர் தெரியாது, அதனால மாமீர் மொத்தமா கூப்பிட்டுட்டா. மாமியமார்களே எழுப்புங்கள் அப்படின்னு கூப்பிட்டாலாம். அவளை எழுப்பீரோ, அந்த பெண்ணை தூக்கத்திலிருந்து எழுப்ப மாட்டீர்களா, உன் மகள் தான் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே உள்ளே இருந்து ஒரு மாமி எட்டி பார்த்தாலாம். நீங்க எங்க வந்தீங்கன்னு கேட்டாலாம். கேட்ட உடனே வெளியில இருக்கிறவ தெரிஞ்சு விட்டாலாம். ஓஹோ, இந்த மாமி கேட்கற, இந்த மாமியுடைய பொண்ணாதான் இருக்கணும், அதனால அந்த அக்கறையோட தான் விசாரிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாமிக்கு சொன்னாங்க. மாமி உடனே எழுந்து ஊத்துட்டா, நம்ம கூட்டோட எழுந்து ஊத்துட்டா. அந்த பெண் பதில் சொல்லியேங்கிறதுனால இவருடைய உடனே இவன் என்ன சொன்னாலாம், உண்மகள் தான் சொல்லலாம். மாமியர் அவளை எழுப்பியோன்னு சொன்னவா உண்மகள் தான் உன் சொல்லிட்டாலாம். உடனே உண்மகள் தான். வெளியில யார் என்ன சமாளியா எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்ட உடனே உள்ள படுத்து தூங்குற பெண்ணுடைய தாயார் தான் இவோ அப்படின்னு நினைச்சிட்டு உண்மகள் தான் ஊமையோ
அண்டி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தியில் மந்திரப்பட்டாளோ அப்படி கேட்டாளாம். நேத்து வரைக்கும் என்கிட்ட பேசியிருந்தாளே, உங்க மகன் மேல் பேசியிருந்தாளே, நாங்க சொல்றதெல்லாம் காதால கேட்டாளே, இன்னைக்கு விடியகால வேலையில நாங்க கூப்பிடத்துக்கு வந்த சமயத்துல காது கேட்காத மாதிரி படுத்துட்டு இருக்காளே, என்ன ஆயிடுத்து உங்க மகளுக்கு? அவ ஊமையா செவிடா அப்படி கேட்கறாளாம். பகவான் நமக்கு காது வாய் எல்லாம் கொடுத்துருக்கிறது எதுக்கு? அவனுடைய நாம சொல்லணும், அத கேட்கணும், சொல்லணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வா. ஸ்ரீமுஷ்ணங்கிற திவ்ய தேசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்க யாரு மரணம் அடைஞ்சாலும் அவளுடைய வலது காது மேல் நோக்கி தான் இருக்குமா. ஸ்ரீமுஷ்ணத்துல யார் மரணம் அடைந்தாலும் அவருடைய காது வலது காது மேல் நோக்கி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மரண சமயத்துல அவளுக்கு அவ எப்படி படுத்திருந்தாலும் உயிர் பிரிய சமயத்துல இந்த வலது காது மேலே இருக்க மாதிரி அவளையும் அறியாம அவ திருப்பி படுத்து விடுவாளாம். ஏன்னாக்க அந்த திவ்ய தேசத்து விசேஷம், பகவான் பூவராகன் தனது மந்திரத்தை தானே அவர்கள் காதில் சொல்கிறான் அப்படி சொல்வா. இத கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே யாரோ வெளியூர்காரர்கள்லாம் சொல்லி என்ன செஞ்சா, இது கட்டுக்கதை சொல்லலாம். ஒருத்தன் பார்த்தாலும் பரீட்சை பாக்குறானா அப்படின்னு ஒரு குதிரை, அந்த குதிரைக்கு ரொம்ப படுத்து இருக்கு, ஒண்ணு சரியில்லை, செத்து போயிடுறது. அந்த குதிரை என்ன செஞ்சானா கட்டினான். அவன் நல்லா கட்டி அதனுடைய வலது காது தரையில் படும்படியா கடத்தி துப்பாக்கியால சுட்டான். அதனுடைய வலது காது தரையில படும்படியா படுக்க வச்சுட்டு துப்பாக்கியால சுட்டான். ஏன்னா ஏற்கனவே வியாதியில படுத்துட்டு இருக்கு, அது செத்து விட போறதுன்னு தெரியும். துப்பாக்கியால சுட்டானா. திரும்பவும் முடியாம கஷ்டப்பட்டு இருந்த குதிரை இந்த துப்பாக்கு விட்டு பாஞ்சது என்னாச்சா, இந்த கைத்தை வேகமா அறுத்துட்டு வலது காது மேலே இருக்கும்படி விழுந்து இறந்தது. இத நிரூபிச்சிருக்கலாம் அந்த காலத்துல. விழுந்தது அப்படிங்கிற ஸ்ரீமுஷ்ணம் அந்த ஊரினுடைய பெருமையை சொல்வா. இந்த மாதிரி அத பகவான் இந்த காது வாய் கண் கை கால் மனசு புத்தி இப்படிலாம் கொடுத்திருக்கிறது எனக்கு எதுக்குன்னா, தாபப்பட்டு அவனை நினைக்கணும், அவன் இடத்துக்கு போகணும், அவனை அர்ச்சனை பண்ணணும், அவன் நாமாக்களை சொல்லணும், அவன் நாமாக்களை கேட்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க பகவானுடைய நாமாக்களை உறக்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். கிருஷ்ணனுடைய நாமாக்களை சொல்றோம். அதெல்லாம் உன்னுடைய பெண்ணுடைய காதல விழலையா? உன் மகன் தான் பூமியா செவிடா கேக்குற. அனந்தலோ ஐஸ்வர்ய அந்தஸ்து இருந்தால் இருக்கத்தாலும் கர்வமா அப்படி கேட்கறானா. அனந்தலோ அவளுக்கு தனவு இருக்கத்தாலும் கர்வமா படுத்து தூங்கிட்டு இருக்காளா அப்படின்னாலாம். இதுல ஒரு பாகவதர் நல்ல பகவத் கதாபிரசங்கம் நல்ல சொல்வார். கேட்கிறப்பா பகவத் பக்தியில அப்படியே திளைச்சு போயிடுவாளாம். ஒரு நாள் அவர் பகவான் சேவிக்கிறதுக்காக ஒரு கோயிலுக்கு போயிருக்கார். பகவான் சேவை ஆகல, அவருக்கு கோவிலுக்குள்ளேயும் போக முடியல. அந்த பாகவதற்கு கோபம் வந்துட்டான். என்ன சொன்னாராம், வெளியில் நின்று கத்தினாராம், போய் நீர்தான் எல்லாருக்கும் அதிபதி, திருப்புகள் கேள்வன், வேதங்கள் உங்களதான் துதிக்கிறது அப்படிங்க கர்வம் உனக்கு. நாஸ்திகர்கள் தெய்வமே கிடையாதுங்கிறா, பூஜை இதெல்லாம் வீண் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க. அந்த மாதிரி இடங்கள்ல நான் தானே அங்கெல்லாம் போய் நீ இருக்கிறத நீ சர்வ வல்லமை படைத்தவன் அப்படின்னு நான் சொல்லி ஸ்தாபிச்சுட்டு இருக்கேன், அதை நீ மறந்துட்டியா அப்படின்னு கோபத்தில் கத்தினாராம் அந்த பாகவதர். அந்த மாதிரி உள்ளே இருக்கிற பெண்ணை கேட்டார்கள், இந்த மாதிரி அலங்காரத்தோட கட்டுல சயனிச்சிருக்கியே, உனக்கு இந்த பிங்களைங்கிற பெண்ணுக்கு ஏற்பட்டதை போல வைராக்கியம் வரலையே அப்படிங்கிறாளாம். பிங்களைங்கிற ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட வைராக்கியம் வரலையே காட்டாளாம். என்ன அப்படின்னா, அவ ஒரு ஜார புருஷனுக்காக வீட்டையெல்லாம் அலங்காரம் பண்ணி தண்ணியை அலங்காரம் பண்ணிட்டு அவன் கட்டாயம் வந்துடுறேன்னு சொன்னதுக்காக விடிய காத்துட்டு இருந்தாளாம். இந்த பிங்களைங்கிற பெண்ணு ஜார புருஷனுக்காக அவன் கடைசி வரைக்கும் வரல. காலம்பரம் பொழுது வெளிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிங்களைங்கிறதுக்கு ஞானம் வந்துதான். என்ன சொன்னால்னா, எல்லாருமே அல்ப ஜனங்கள், ஒருத்தராலும் பிரயோஜனம் கிடையாது, பகவான் தான் தஞ்சம் அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சிடாலாம்.
இப்படி எல்லாம் இருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? அறந்தலோ, உனக்கு என்ன கர்வம்? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஏமம்ங்கிறது ஒரு மயக்கம். ஏமம்ங்கிறது இந்த மயக்கம் எப்படி வரும்னா, அதிக சந்தோஷம் வந்தாலும் வரும், அதிக துக்கம் வந்தாலும் வரும், ஒரு மயக்கம் வந்துடும். அதிக வருத்தம், அதான் துக்கத்திலே வரும், ஒரே தூக்கமா ஆயிடும். அந்த மாதிரி தூக்கம் வரும்படி யாராவது இவருக்கு மந்திர பிரயோகம் செஞ்சு விட்டார்களா அப்படி கேட்கிறா. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்று. இவளை எழுப்பத்துக்கு நீங்க பகவான் நாமாக்கள் எல்லாம் சொல்லுங்க. மாமாயன் சொல்லுங்கோ, மாதவன் சொல்லுங்கோ, வைகுந்தன் சொல்லுங்கோ, சொல்லி அவளை எழுப்புங்கோ, அவள் காதுபட சொல்லுங்கள் அப்படிங்கிற வெளியில் இருக்கிறவா. மாமாயன் மாய செயல்களை கண்ணி வைக்கும் நேரத்தில் செய்பவன் மாமாயன். மாயன் அவன் மாமாயன். மாயன்னா அந்த மாய செயல்களை சட நேரத்தில் செஞ்சிருவானா, கண் எவைக்கிற நேரத்தில் செஞ்சு முடிச்சிருவானா. பகவானுடைய சுரூபத்தையும் நம்முடைய நிலை, ஜீவாத்மா நிலை இருக்க, இதை மறைக்கிறது மாயை. மாயைங்கிறது பகவானை அறிய விடாமல் நம்மை மறைக்கிறது. பகவான் தன்னுடைய வயிற்றில் எல்லா உலகங்களையும், பல அண்டங்கள், இப்படி எல்லாத்தையும் வச்சிருக்கான். இதுல மதுரையும் இருக்கு, வடமுதை, இதுல மதுரையும் இருக்கு, இதுல தேவை இருக்கா. தேவையின் வயிற்றில் இப்படிப்பட்ட பகவான் இருந்தான். இவன் மாமாயன். பகவான் ஹயகிரீவ அவதாரம் எடுத்து மாய செயல்கள் பண்ணி 4 வேதங்களையும் மீட்டு கொடுத்தான். மாமாயன். ஆண்டாள் இதெல்லாம் மனசு நினைச்சு பார்க்கலானா. மாயனை மண்ணு வடமுதை மைந்தனை மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று மாயனை பாடையிலே ரொம்பாவாய் அரைபறை மாயன். இந்த மாதிரி 4 பாசனங்கள்ல மாயன் மாயன் மாயன்கிற ஆண்டாள். இது எப்படின்னா, 4 வேதங்களையும் மீட்டவன், 4 வேதங்களாலும் புகழப்படுபவன் மாமாயன் அப்படிங்கிறத சொல்றாளாம். அதனால்தான் திருப்பாவையாவும் வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படிங்கிறோம் திருப்பாவைய. இவன் மாமாயன். குழந்தை கருவுல வளர்றதோ இல்லையோ, வளர போது 8 மாசம் கர்ப்பமா இருக்கிற போது அந்த குழந்தைக்கு முன்னாடி இருந்த பறவையெல்லாம் ஞாபகம் வருமா. இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம் அப்படி இப்படி ஞாபகம் வரப்போது அதை நினைச்சுக்குமா, ரொம்ப கஷ்டப்படுமா, மனசு ரொம்ப வருத்தப்படுமா அந்த குழந்தைக்கு. 8 மாசம் குழந்தைக்கு நீ பேர் பிறந்த உடனேயாவது தர்ம வழியில போகணும், பகவானை அடையணும், இந்த ஜென்மத்தையாவது அடைஞ்சோன்னு நினைச்சுக்குமா. அடி எழுதியிருக்கேன், மறுபடியும் பிறவியா பகவானின் திருவடியாங்கிற புசத்தை எழுதியிருக்கேன். அடியனுடைய புசத்துக்கு பரமக்கோட்டை ஆண்டவன் இதுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்திருக்கார். ரொம்ப அடியனுடைய பாக்கியம் இதெல்லாம். பரமக்கோட்டை ஆண்டவன் இருக்கிற சமயத்துல அவரோட அவருடைய வாசல்யத்துக்கும் அவருடைய கிருபைக்கும் எனக்கு அடிக்கடி கிடைச்சதுன்னா, அது முரளி சுவாமி, முரளி ரங்கசுவாமி சுவாமி மாதிரி அடியன் ரொம்ப பாக்கியம் பண்ணவதுல. அதுல அடியன் எழுதியிருக்காரு அதை பத்தி. அதுல அவருக்கு அதுக்கு ஸ்ரீமுகம் கொடுத்திருக்காரு. அவர் அந்த சுவாமியே, அந்த ஆச்சாரியனே, ஆண்டவனே கரெக்ஷன் பண்ணிருக்கார், திருத்தி இருக்கார். அது இன்னும் கையில வச்சுட்டு இருக்கேன். அவர் திருத்தி கொடுத்ததெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கேன். அந்த புஸ்தகம் அதுல எழுதியிருக்கேன், எல்லாத்தையும் விஷயமா விவரமா எழுதியிருக்கேன். ஆனா அந்த குழந்தை, இந்த மாதிரி இருக்கிற குழந்தை, 8 மாசம் குழந்தை பிறக்கிற சமயத்துல அந்த கணத்துல இந்த தரையில அந்த குழந்தையுடைய தலை படுறதோ இல்லையோ, பட்ட உடனே சடங்கிற வாயு பட்டுன்னு பகவானுடைய மாயை அது மேல படுறதான். பட்ட உடனே அதுக்கு எல்லாம் மறந்து போயிடுதான், இது வரைக்கும் இதெல்லாம் மறந்து போயிடுதான். அதனால மாயன் செய்த மாயம். இத ஜெயிச்சவர் யாருன்னா ஒருத்தர் தான். பிறக்கிற போதே அவதாரம் மட்டும் போது ஜெயிச்சவர் அவர் தான் சடகோபன். சடம்ங்கிற மாயை வென்றவர் சடகோபன் அப்படின்னு சொல்வார். தேவர்கள் எல்லாரும், இந்திரன் பிரம்மா என்று சகல தேவர்களும் கிருஷ்ணனுடைய திருவடிகள்ல தன்னுடைய சிரஸ் போடும்படியா கீழே விழுந்து சேவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவடி கிருஷ்ணனுக்கு. இந்த கிருஷ்ணன் தான் நீராடுற சமயத்துல யசோதியின் கால பிடிச்சுக்கிறானா. யசோத குளிப்பாட்டி விடுறா கிருஷ்ணனை. எப்படிப்பட்ட கிருஷ்ணன், எப்படிப்பட்ட திருவடியுடைய கிருஷ்ணன். தேவர்கள் எல்லாரும், இந்திரன் பிரம்மா எல்லாரும் கிருஷ்ணனுடைய திருவடியை சிரசப்பட்ட முடிய சேவிக்கிறார். அப்படிப்பட்ட திருவடி, அப்படிப்பட்ட திருவடியுடைய கிருஷ்ணன் நீராட்டம் ஆடுற சமயத்துல யசோதைய காலை பிடிச்சுக்கிறான். இவன் மாமாயன். இந்த கண்ணனை என்ன சொல்றது,
யசோதையுடைய பாக்கியத்தை எப்படி போட இருந்தது. ஆதிசங்கரர் சொல்றார், இவரது மாயை பத்தி சொல்றாராம். ஸ்ருதி சத அகடி கடஜனா படிய சீமையா அப்படி ஆரம்பிச்சு 5 ஸ்லோகங்களை சொல்றாரு ஆதிசங்கரர். அதுக்கு மாயா பஞ்சகம்னு பேரு சொல்றார். ரொம்ப ரொம்ப அப்படியே பிரமிச்சா சொல்ற. பிரமிப்பு இந்த அந்த 5 ஸ்லோகங்கள் இருக்கு. 5 ஸ்லோகம் மாயா பஞ்சகங்கள் சொன்னாலே ஒரு பிரமிப்பு ஏற்படும். அந்த மாதிரி ஸ்லோகம் அது. அப்படிப்பட்டவன் மாமாயன். 2 மாயை இருக்கிறதா சொல்வார். ஒன்னு கிருஷ்ணருடைய கண்ணனுடைய வைஷ்ணவ மாயை, இன்னொன்னு ருத்ரன் பரமசிவனுடைய மாயை. இந்த ரெண்டும் ரெண்டும் கடுமையா சண்டை போட்டுதான். அதுல சங்கரனின் மாயான மாகேஸ்வர ஜோரம்னு பேரானதுக்கு அது வைஷ்ணவ மாயை கரை காண முடியாமல் ஓடி போயிடுத்து. உடனே பரமேஸ்வரன் பகவானுடைய அடிபடைத்து கண் மாயா மோகித தீய அப்படி ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் பண்ணான பகவான. அதனால் இவன் மாமாயன். இந்த மாதிரி மாமாயன்கிறதுக்கு நிறைய சொல்வா, நிறைய விவரங்கள் சொல்வா. மாதவன், இவன் மாதவன். செல்வ செல்வங்களுக்கே எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான மகாலட்சுமியின் பதியவன் மாதவன். வைகுந்தன், வைகுந்தவாசி, வைகுண்டபதி. இவன் தான் கண்ணன். இவனை ஸ்தோத்திரம் பண்ணால் இவனே வைகுண்டத்தில் நம்மளை ஏற்றி விட்டுருவான். வைகுந்தன், மாமாயன், மாதவன், வைகுந்தன் எல்லாமே இவன் தான். இந்த மாதிரி அவனுடைய திருநாமங்களை நாம சொல்லணும். உன்னுடைய மகள் காதல் கேட்கப்படியா எல்லாத்தையும் சொல்லுங்க. சகசநாமத்தை சொல்லுங்க. நாங்களும் அவங்களுடைய திருநாமங்களை பாடிட்டு தான் இருக்கோம் வெளியே. அதனால உங்களுடைய மகளை எழுப்பி எங்களோட வர சொல்லி நாங்க அழைச்சிட்டு போறதுக்காக உங்களுடைய மகளை சீக்கிரம் உங்களுடைய குமார்த்தியை எழுப்புங்க. இப்படி அவன் நாமாக்களை பரம நாமாக்களை சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இந்த பாசுரம் வர சமயத்துல இந்த பாசுரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஆண்கள்ல நிறைய விளக்கி வைப்பாளாம். அந்த காலத்துல இந்த 9வது பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அந்த பாசுரம் வருது. இந்த பாசுரம் 24ஆம் தேதி வந்திருக்கு நேத்திக்கு. இந்த சமயத்துல ஆண்கள்ல அந்த காலத்துல நிறைய விளக்கேற்றி வைப்பாளாம். இந்த பாசுரம் வர நாளைக்கு. இதுக்கு சுவாபதேசம் என்ன சொல்வா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அனந்த கல்யாண குணங்கள், அதாவது ரத்தனங்கள், அதெல்லாம் கல்யாண குணங்கள்ல ரத்தனங்கள் உடைய உயர்ந்தமான பகவான அவனை சுற்றி என்ன இருக்கு, கீதை மனுஸ்ருதி இதெல்லாம் சூழ்ந்திருக்கு. அவனை தூபம் கமல நித்திய நைவேத்திய கர்மாக்களை செய்யறாள அவ துயில் அனைவேல் கண்பளரும் பரியங்கத்துல பகவான் படுத்துட்டு இருக்கான். அவனை பத்தி தெரிஞ்சவா மாமன் மகளே, பிரகிருதி மகத்து ஐம்புலன்கள் இவற்றுக்கான ஜீவன்களே அப்படின்னு அர்த்தம். மணிக்கதவம் தாழ்கிறவாய் கௌசுபமுனி போன்ற ஆத்மாவை மறைக்கும் சரீரத்துக்கு காரணமான கர்மம் என்கிற தாழ்பாளை திறப்பீராக. ஆச்சாரியன் ஜீவாத்மாக்கள்லாம் கௌசுபமுனி போல பகவானுக்கு. அதனால இந்த ஆத்மாவை மறைக்கிறதான், இது சரீரத்துக்கு காரணமான கர்மா மறைக்கிறதான். அந்த கர்மான தாழ்பாளை திறந்து விடுவீராக. மாமீர் அவளை எழுப்பீரோ. ஆச்சாரியர்களே, அவர்களுக்கும் ஆச்சாரியர்களே பிராச்சாரியர்கள். இந்த ஜீவாத்மாவுக்கு பிரம்ம புத்தியை உபதேசித்து அவனை எழுப்புங்கள். மாமீர் அவளை எழுப்பீரோ. ஆச்சாரியர்களே இந்த ஜீவாத்மாவுக்கு பிரம்ம புத்தியை உபதேசம் பண்ணி அவனை எழுப்புங்கள். உன் மகள் தான் ஊமையோ. இப்படி ஞானம் முற்றியதும் பரமய காந்தியான அவள் ஊமையாக ஆகிவிடுவாள். ஞானம் முத்தி போச்சுன்னா பேச வராது, பிரமிப்பா இருக்கும். என்ன மனசுல ஓடிட்டே இருக்கும், பகவானை பத்தி என்ன ஓடிட்டே இருக்கும் போது பேச வராது. ஊமை, செவிடு, பித்து பிடிச்சி உள்ள போல இருப்பா. எதையும் காதுல போட்டுக்க மாட்டா. அனந்தலோ ஆகிஞ்சன்யம் தனத்தை பெற்றதால நமக்கார நிகர் இந்த நாரியத்தில் இருப்பா. அந்த கர்வம் வந்துடும். ஏமப்பு இறுதியில் மந்திரப்பட்டாலோ பகவானுடைய திருநாமங்களை தியானித்து உச்சரித்து அந்த மந்திரங்களிலே வசப்பட்டிருப்பா.
அப்படிப்பட்ட நாமங்கள் என்னன்னா மாமாயன், மாதவன், வைகுந்தன் அப்படின்னு இந்த மாதிரி நாமங்கள் பல பல நிறைய நிறைய இருக்கு. பகவான் தூமணி, பரிசுத்தமான ரத்தம் பகவான். இந்த ரத்தனத்தை காண்பிக்கிறது எதுன்னா வேதங்கள். தூமணி மாடம் எதுனாக்கா உபனிஷத்து. இந்த உபனிஷத்து அர்த்தங்கள் அவ்வாறு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியாது. இதை விளக்குறது விளக்குகள் போல உள்ள ஸ்மிருதி புராணம். இதெல்லாம் இவைகளை படிச்சாலும் பகவான் பக்தி இருந்தால்தான் உண்மையா விளங்கும். இப்படி புராணம், இதிகாசம், உபனிஷத்து, வேதாந்தம் இவைகளை படிச்சவன், நன்னா தெரிஞ்சவன் பகவானாகிய துயில் அடைமேல் வளர்கிறான், வளர்கிறான். இப்போ மனுஷன் தூங்குவதற்காக மாடிக்க போறான், அங்கு கட்டில உட்கார்றான், படுக்கையில படுத்துக்கிறான். அப்படின்னா என்ன? நாடிகள்ங்கிறது மாடிங்கிற, உபரிகைங்கிறது புரிதத் அப்படிங்கிற கட்டில், பிரம்மம்ங்கிறது துயிலணை அப்படிங்கிற. இப்படி இருந்தாலும் இந்த பிரகிருதி வசப்பட்டு இந்த உடம்பு பிரகிருதி இருக்கோ இல்லையா, உலக 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 விஷயங்கள் இதுல சம்பந்தப்பட்டு சரீரம், புலன்கள் இதெல்லாம் ஆட்டி படைக்கிறது. இந்த மாதிரி அறிவு பெற்றவன் கௌசுவமணிங்கிற ஜீவனின் சரீரமாகிய ஜீவனுடைய சரீரம், கௌசுவமணிங்கிற ஜீவன் அதனுடைய சரீரமான கதவை திறக்கிறதுக்கு, அந்த கதவை திறக்க தாழ்பாலை நம்முடைய கர்ம வினைகளை அகற்ற வேண்டும். தாழ்பாலை திறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கர்ம வினைகள்லாம் போகணும். இதுக்கு யாரு? இதுக்கு ஆச்சாரியன், பிராச்சாரியன் அனுகிரகம் வேணும். இவருடைய அனுகிரகத்தால் தான் ஞானத்தை நாம அடைஞ்சி பகவானை சேர்ந்து பாகவத கோஷ்டியில கலந்துக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஊமை, இந்த மாதிரி செவிடு, இந்த மாதிரி அனந்தல் எல்லாமே வந்துடும். கெட்ட விஷயங்கள்ல கண்டிருந்து குருடா இருப்போம், வாய் இருந்து ஊமையா இருப்போம், காது இருந்து செவிடா இருப்போம். ஆக பரமய காந்தித்துவம் வரும் அப்படிங்கிறது இந்த சுவாபதேசம். இந்த பாசுரத்துக்கு இந்த பாசுரம் திருமழிசை ஆழ்வார எழுப்புறதா சொல்வார். இந்த பாசுரம் கடிகாச்சலம் சோழிங்கபுரத்தை குறிப்பிடறதா சொல்வார். சோழிங்கபுரத்து பெருமாள் ஸ்ரீ அமிர்தபதவல்லி நாயகா சமேத ஸ்ரீ யோக நிருசம்ம பரபிரமணே நமஹா. அடுத்தது 10வது சொல்லி முடிச்சுடான்னு பாக்குறேன் சுவாமி. 10வது அசாவேரி ராகத்துல விட்டு அமைச்சிருக்கா. இதுக்கு நோற்று சுவர்க்கும் புகிகின்ற அம்மனாகாய் மாற்றவும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிய நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்டியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அறந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோரெம்பாவாய். கிருஷ்ணன் கோகுலத்துல இந்த ஆசிரிய சிறுமிகளை படாத பாடுபடுத்துவானா. கிருஷ்ணன் தன்னுடைய சின்ன வயசுல அங்க கோகுலத்துல. ஆனா அது கிருஷ்ணனையே இந்த கோபிகை பாடாய்படுத்தி விட்டுறானா. அப்படிப்பட்ட கோபிகை எழுப்புற பாசுரம் அப்படிங்கிறா. இத ஒரு சமயம் கிருஷ்ணனோட நடந்து போற போது இந்த கோபிகை என்ன செஞ்சாலாம், என்ன நடக்க முடியல, என்ன தூக்கி கொண்டானா. சரி கிருஷ்ணன் தோல்ல தூக்கி உட்கார வச்சுனானா. உட்காந்து தோல்ல உட்காந்து போற போது வச இருக்கிற புஷத்தெல்லாம் பறிச்சாலாம். புஷத்தை பறிச்சு கிருஷ்ணாட்ட கொடுத்து இதெல்லாம் என் தலையில வெயினாலாம். அப்படிப்பட்ட பாக்கியசாலியா இந்த ஆசிரியர் சிறுமி. நோற்று புகிகின்ற அம்மனாய் நோன்பு நூற்று இந்திரலோகம் போறதுக்கு விருப்பமாக இருக்கிற எஜமானிக்கே அம்மனாய். அம்மனாய்னா எஜமானின்னு அர்த்தம். இந்த மாதிரி நோம்பு நூற்று இந்திரலோகம் போகணுங்கிறதுக்கு ஆசை வச்சிருக்கிற எஜமானியே மாற்றவும் தாராரோ, பதிலையாவது சொல்ல மாட்டேயா. யார்? வாசல் திறவாதார், வாயல் கதவை திறக்காத இவர் ஆற்றத்துள்ளாகி முடிய நாராயணன். அதாவது வாசனை வீசுற துளசி மாலையை திருமுடியில் அணிந்திருக்கிற நாராயணன். ஆற்றத்துள்ளாய் முடி நாராயணன், தன்னுடைய திருமுடியில் அணிந்திருக்கும் நாராயணன். துளசி மாலை நல்ல வாசனை வீசும் துளசி மாலையை தன்னுடைய திருமுடியில் அணிந்திருக்கிறான் நாராயணன். பண்டு ஒரு நாள் முன்ன அவதாரத்துல ஒரு நாள் கூட்டத்தின் வாயு இந்த கும்பகரணனும் யமரிடம் போய் சேர்ந்த கும்பகரணன் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ.
உன்னோட தோத்து போய் ஏதோ பந்தயம் போட்டு உன்னோட தோத்து போய் அந்த பந்தயத்தினுடைய பரிசாக உனக்கு தூக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டானா, ஆற்ற அனந்தல் உடையாய், அதிகமாக தூங்குறையே, அதிகமாக தூங்குபவளே, ஆற்ற அனந்தல் உடையாய், அதிகமாக தூங்குபவளே அப்படிங்கிற அருங்கலவே, உயர்ந்த ஆவரணங்களை அணிந்தவளே, தேற்றமாய் வந்து தெளிவா வந்து கதவை திறப்பாயாக அப்படிங்கிற நோட்டு சிவர்க்கும் புகிகின்ற அம்மனாய் நோன்பு நோத்து கண்ணனை அடையணும் அப்படிங்கிற ஆசை உள்ளவர்கள் தூங்கலாமா? இந்திரனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு புத்திரன் வேணும். திதி தன்னுடைய கணவத்தை கேட்டாலாம். அவர் என்ன செஞ்ச, இந்த மாதிரி சில நியமங்கள்லாம் சொல்லி, இந்த நியமத்தோட செய்ய இந்த நோம்பு நூறு உனக்கு அந்த இந்திரனை ஜெயிக்கக்கூடிய உனக்கு புத்திரன் படைப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டாரவ. திதி வந்து என்ன செஞ்சா, அந்த நியமங்கள் இப்படி நோன்பு அனுஷ்டிக்கவில்லை, செய்ய முடியல அவளால. ஒரு நாள் தூக்கம் அதிகமா போச்சு அவளுக்கு. தலைப்பக்கம் கால் வச்சுட்டாலாம், கால் பக்கம் தலையை வச்சு தூக்கிட்டாலாம், நல்லா தூக்கிட்டாலாம். இதுக்காக காத்து இருந்த இந்திரனை என்ன செஞ்சானா, அவளுடைய வயிற்றுல வஜ்ராயுதத்தால் கர்ப்பத்தை சிதைத்தான். கர்ப்பம் அலர்தான் போ. அழுந்த உடனே இந்திரன் சொன்னானா, மாறுத மாறுத அப்படின்னா, அழாதே நானா. அந்த கர்ப்பம் பிளவுபட்டுதான் 7 மாறுதங்கள் காற்றாயிற்று. இந்திரனை வெல்லணும், ஜெயிக்கணும் அப்படின்னு உண்டாக்கப்பட்ட கர்ப்பம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அதனால தூங்காதே, விரதபங்கம் ஏற்பட்டால் நேர்மாறான பலன்களும் வந்துடும், தூங்காதே. துரியோதனுடைய மனைவி பானுமதி முன்சிரேஷ்டர்கள் சொல்லிபடி விரதத்தை அனுஷ்டிக்கல, அதனால அவளுக்கு தீங்கு வந்தது. அதனால நோன் ஊற்று அதன் பலனை பகவான சேர்ந்திருக்கும் சொர்க்கமாகிய பலனை அடையறதுக்கு நீ தூங்காதே. ஏ சுவாமினியே, அம்மனாய் சுவாமினி அப்படிங்கிறார். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாசல திறக்காம இருக்கியே. ஐஸ்வர்ய மதுரத்துல பந்து மித்திரால மறந்துருவா, பார்க்காத போட்டிருப்பா, அந்த மாதிரி இருக்கியே. நீ வந்து இனிமையான பேச்சுக்கள் உடைய அப்படிங்கிற ஐஸ்வர்ய செடி உடையவள். உன் பேச்சின் இனிமையை அனுபவிக்கிறதுக்காக உன் வீட்டு வாசல் நாங்க வந்து காத்துட்டு இருக்கோம். இப்படிதான் சொல்ற. நாட்டத்துழாய் இப்படி நாராயணன் உள்ளே இருக்க சொல்றாளாம். நீங்க சொல்றதா இருக்கட்டும், இங்க கிருஷ்ணன் இல்லையேங்கிறாளாம். உடனே வெளியே இருக்கிறவன் சொல்றாளாம், அது எப்படி இல்லைன்னு சொல்ற, இந்த திருத்துழாய் வாசல் தான் வீசுற அப்படின்னு. உடனே உள்ளே சொன்னாலாம், எப்போதோ இருந்தான் அந்த வாசனை அப்படின்னாலாம் உள்ளே இருந்தவள். உடனே வெளியே இருந்தவா சொல்றாளாம், நாங்களும் அப்படி இருந்தவளா, ஆனா அந்த வாசனை இல்லையே. இப்ப நாட்டத்துழாய் இப்படி நாராயணன், நாட்டத்துழாய் வந்து வாசனை புது வாசனையா இருக்குது அப்படிலாம் கேட்கிறாளாம். புது வாசனையா இருக்க வாசனை, அதாவது துளசி வாசனை உள்ள இருந்து வீசுறதுனால என்ன சொல்லலாம், கண் உள்ள இருக்கான், அதனாலதான் நீ தூங்கு பாதாங்கு பண்ற, நீ வரமாட்டேங்கிற அப்படிங்கிறாளாம் வெளியில இருக்கிறவா. இந்த துளசியை பத்தி கிருஷ்ணன் தனுபுத்திரத்தை சொல்றார். என்ன அர்ச்சனை பண்றதுக்கு கருணைதல் புஷ்பம் சிறந்தது, பத்திரம் அதை விட சிறந்தது, 100 இதழ் கொண்ட தாமரை ரொம்ப சிறந்தது, 1000 இதழ்கள் கொண்ட புண்டரீகம் புஷ்பம் ரொம்ப ரொம்ப சிறந்தது, அதுக்கு மேல ஸ்வர்ணத்தால் ஆன புஷ்பம் சிறந்தது, இதற்கு மேல ரொம்ப சிறந்தது துளசி தான் அப்படிங்கிறாராம் கிருஷ்ணன். தர்மபுத்திர சொல்றாராம், இந்த துளசியினால் தான் அர்ச்சனை பண்ணாதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மற்ற புஷ்பங்களை விட துளசி வந்து பெருமை. 3 தளம் கூட்டம் துளசியால அர்ச்சனை பண்ணணும். துளசி காஞ்சிருந்தா கூட துளசி கிடைக்காத காலத்துல அதை எடுத்து மறுபடியும் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு தரம் அர்ச்சிக்கு உபயோகப்பட்டதையே மறுபடியும் உபயோகிக்கலாம். இந்த துளசி மண், துளசி வேர், துளசி கொம்பு, துளசி செடி, துளசி இதழ், துளசி மாலை எல்லாமே பெருமை வாய்ந்தது. இதெல்லாம் சொல்ற தர்மபுத்திர சொல்றார் கிருஷ்ணன். இதெல்லாம் தெரியும், துளசிக்கு மருத்துவ குணம் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து கிருஷ்ணன் சொல்றது, யுதிஷ்டர் சொல்றது. இவ்வளவு நடந்துக்கிறார். அதே மாதிரி எல்லா புஷ்பங்களும் பகவானுக்கு ஏற்றதில்லை. அதாவது பகவானுக்கு உபயோகிக்கப்படுற துளசி மீறி தேவதைகளுக்கும் உபயோகிக்கக்கூடாது அப்படிங்கிறார். வில்வ இலை இருக்க, வில்வ இலை அத மார்கழி மாசத்துல திருக்குடந்த சாரங்கமானிக்கு மார்கழி மாசத்துல மாத்திரம் வில்வ இலையால அர்ச்சனை பண்ணுவார்.
அந்த மாதிரி எடுத்திருக்க. இந்த துளசி காஷ்ட தூபம் இருக்க, அது பகவானுக்கு ரொம்ப வசந்தது. சாம்பிராணி தூபத்தை விட துளசி காஷ்ட தூபம். இந்த கும்பத்துல வந்து துளசி காஷ்டத்தை, துளசி இது காம்பு இருக்க, அதெல்லாம் காஞ்சி மரத்தை நடுவில் வச்சு சுத்தியும் ஒரு வருஷத்தை சுத்தி அதை ஏற்றி பகவானுக்கு தீபாராதனை பண்ணா அவ்வளவு விசேஷங்கிறாரு. உப்பரிப்பன் கோயில்ல இதுவும் செய்வாளா சரவண தீபத்துல. இந்த மாதிரிதான் கும்பத்தை ஏற்றி சரவண தீபம் நடக்குமா உப்பரிப்பன் கோவில்ல. சிராத்தத்துல இந்த துளசி காஷ்டத்தால ஹோமம் பண்ணா அவ்வளவு விசேஷம் அப்படின்பா. துளசியை பத்தி இப்படி சொல்ற. நாட்களத்துழாய் முடி நாராயணன், இவன் வாசனை பொருந்திய துளசி மாலையை தலையில் அணிந்தவன் நாராயணன். நம்மால் போற்றப்படைதலும் புண்டியனால் நம்மா போற்றப்படுபவன், பறையாகிய மோட்சத்தை தருகின்றவன் புண்டியன். பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த, இதுக்கு முன்னாடி கூட்டம் கூறு செய்பவன், பிரிப்பவன், உடலையும் உயிரையும் பிரிப்பவன். அதனால கூறு செய்பவன், கூட்டம் பேரு கூற்றுவன்னாக்க கூறு செய்பவன், பிரிப்பவன், உடலையும் உயிரையும் பிரிப்பவன், உயிரை எடுப்பவன் அப்படின்னு அர்த்தம். அது ராமண்ட போர் புரிஞ்சானே கும்பகர்ணன், அவன் தோற்று உங்ககிட்ட பந்தியை வச்சு தோற்றுட்டு உனக்கு முன்னாடி எழுந்துட்டான், நீ தொடர்ந்து தூங்கிட்டு இருந்த, அதனால அந்த தூக்கத்தை உனக்கு குடிச்சிட்டு போயிட்டானா அப்படிங்கிற. ஆற்ற அனந்த உடையாய், அதிகமான தூக்கத்தை உடையவளே, அருங்கலமே, இப்படியான பேச்சுக்களை கேட்ட அந்த கோபி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாலாம். உடனே வெளியேறப்பவர்கள் வந்து என்ன சொல்றாளா, அருங்கலமே, நிறைய பூஷணங்களை அழிந்தவளே, ஆபரணங்களை அழிந்தவளே, நீ எங்களோட வந்து நடுவில் ரத்தனம் போல இருக்க தகுதி உள்ளவள், நீ அறுதியான ஆபரணங்களை அணிந்தவள், தேற்றமாய் வந்து திற, ஆடையையும் ஆபரணங்களையும் சரி செய்து கொண்டு வந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்ற. இதுக்கு சுவாபதேசம், நோட்டு சுவர்க்கும் புகின்ற அமனாய் மாற்றவும் தாராரோ வாசல் திறவாதார், நோன்பு நூற்று வரும் மோட்சத்தை பக்தி யோகம் இவைகள் இன்றி எந்தவித தடங்களும் இன்றி மோட்சத்தை அடைகின்ற எஜமானனே. நோன்பு நூற்று வரும் மோட்சத்தை பக்தி யோகம் இதெல்லாம் இல்லாம எந்த விதமான தடங்களும் இல்லாம மோட்சத்தை அடைகின்ற எஜமானன். அதாவது நாட்டத்துழாய் முடிய நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் சரணாவன அடைஞ்சவாளுக்கு மோட்சம் கொடுப்பது என்கிற நோன்பு வச்சிருக்கான பகவான். இப்படி வச்சிருக்கான், அது ஒரு விரதமாவே வச்சிட்டு இருக்கான். விரதம் அவனுக்கு தலையில துளசி மாலையை போட்டு வச்சிட்டு இருக்கான். ஏன்னா சரணம் அழிச்சுட்டான், உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் அப்படி துளசி மாலையை அடிச்சு நிற்கிறான் பகவான். அவனை நாம பிரவர்த்தி மூலமா ஸ்தோத்திரம் பண்ணணும், கோஷம் பண்ணணும். பண்டு ஒரு நாள் கூட்டத்தின் வாய்வேழ்ந்த கும்பகர்ணனும், இது வந்து பொன் போன்ற நாள். இதற்கு முந்தைய நாட்கள்ல யமனை போன்ற விஷய சுகத்தில் ஈடுபட்டிருந்தோம். முன் விஷயத்தில் சுவை அறியாத கும்பகர்ணன் தோற்று மூனைக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, தோல்வி அடைஞ்சி பராத்மா ஈடுபாடு இல்லாத பெரிய தூக்கத்தை கொடுத்து விட்டானோ, அதாவது அஜ்ஞானத்தை கொடுத்து விட்டானோ. பகவத் கைங்கரியம் இல்லாமல் ஆச்சாரிய கைங்கரியம் இல்லாமல் செய்து விட்டானோ. ஆற்ற அனந்தருடையாய், பகவானை மறந்து விஷய சுகத்தில் ஈடுபடுவதை ஒழிச்சுட்டு அருங்கலமே, ஏ கௌசுவ உன்னையே தேற்றமாய் வந்து தர, புத்தி மாறாமல் தெளிந்த ஞானத்துடன் இது முயற்சி செய்வாயாக அப்படின்னு மாதிரி இதுக்கு சுவாபதேசம் சொல்வாது. மோட்சத்துக்கு தடை பகவத் விஷயம் தெரியாதிருக்கிறது, அஜானம், சிற்றின்பம், ஆசை. இதை வந்து கும்பகர்ணன் எப்பவும் தூங்குறான், நாமும் அஜ்ஞானத்தால் தூங்கிட்டு இருக்கோம். இந்த கும்பகர்ணன் போயிட்ட தோத்து போயிட்டான். அதனாலதான் நமக்கு அந்த அதனால கர்வம், ஆசைகளை நாம கொல்லணும். கொல்லிட்டு தெளிவு பெற்று நாம ஆசைகளை ஒதுக்கி விட்டு பகவானை வந்து ரசிக்குமாறு பகவானே நாம வேண்டணும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இந்த மாதிரி வழிகளில் இறங்கி பகவானை அடைய சக்தி இல்லாதவன் பிரபத்தி மூலமாக பகவானை அடைகிறான். சரணம் வந்தவனுக்கு மோட்சம் அளிப்பேன் அப்படின்றதாக பகவான் துளசியை தலையில அழிச்சிட்டு இருக்கான். நாம அவன் அடையறதுக்கு பிரபத்தி மார்க்கத்தை அழிச்சிருக்கோம், அவன் தான் கொடுத்துருக்கான்.
தாமச குணம் உள்ள கும்பகர்ணன் இந்திரியங்களின் சுகம் தாமச ராஜச குணம் உள்ள நம்முடைய தோத்து போயிட்டான். பகவானோட ஈடுபடாம நாம் இருக்கோம் அப்படின்னு பெரிய தூக்கத்தை கொடுத்துட்டான். பகவான மறந்து விஷய சுகத்துல ஈடுபடுவதை நம்ம அழிக்கிறவனாய் கௌஸ்துவ மொழியாக இருப்பவனே, நாம புத்தி சிதறாமல் தெளிவாக ஞானத்தை பெறுவாயாக அப்படின்னு இதுக்கு சுவாபதேசம் சொல்வார். இது பெயாழ்வாரை குறிக்கிறது அப்படின்பா இந்த பாசுரம். இது திருக்காட்கரை என்கிற தெய்வீக தேசத்தை குறிக்கிறது. சேர நாட்டில் இருக்குது. ஸ்ரீ வாத்சவல்லி நாயகா சமேத ஸ்ரீ திருக்காட்கர சுவாமி பரபிரம்மணே நமஹ. இது முதல் 5 பாசுரங்கள் கண்ணனோடு பரிச்சயம் இல்லாத தோழிகளை ஏற்படுது. அடுத்த 5 பாசுரங்கள் இந்த தோழிகள்ல கண்ணனிடம் அபிமானம் மிக்கவர்கள், பெரும் குலத்தில் பிறந்தவர்கள், அழகும் செல்வமும் மிக்கவர்கள், இவ்வாறு ஏற்படுறதா சொல்வார். ஆக இப்ப இன்னைக்கு நம்ம 10 பாசுரம் சொல்லி இதோட முடிச்சிருக்கோம்.